ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை சுற்றிலும் நடந்து வருகிற காரியங்களை பார்க்கும்போது நாம் இன்னும் அதிக கவனமாக இருக்கணும். காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி உலக நாடுகள் முழுசிலுமே, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலக நாடுகள் முழுவதிலுமே பல திடுக்கிடும் மாற்றங்கள் உண்டாகிறத பார்க்குறோம். இது நல்லா நம்ம உற்று பார்த்தா மனிதர்களால் உருவாக்கப்படுகிற பயங்கரங்கள் என்கிற சந்தேகத்தை நம்ம கொண்டு வருகிறது. நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் கொண்டு வர்றாங்க. கொள்ளை நோய் வருவதாக செய்திகள் முன்னே நமக்கு வருகிறது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் பகுதியில் பொருளாதார சீரழிவுகள், பல தேசங்களில் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எரிபொருள் உற்பத்தி குறைஞ்சிருக்குது. யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் பல தேசங்களில் பிரதிபலிக்கிறது என்பதெல்லாம் காட்டப்பட்டால் கூட அதுக்கு பின்னால் ஏதோ வேறு ஒரு காரியம் நடைபெறுவதாக நல்லா ஆராய்ந்து பார்த்தால் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. உலகம் முழுசுமே இனி ஒரு புதிய எதிர்காலத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அதில் தேவையற்ற சுமைகள், தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற அமைப்புகள் இதெல்லாம் அழிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு இனி உண்டாக போகிற ஒரு புதிய உலகத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படுவதாக நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. வெளியே சொல்ல முடியல நிறைய விஷயங்கள். இன்னும் பல காரியங்கள் அங்கே திரைமறைவிலே செய்யப்படுகிற காரியங்கள். இதெல்லாம் நமக்கு எதை வலியுறுத்துகிறதுனா, நம்ம கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம். அதுதான் உண்மை. ஒரு காலத்தில் நம்ம கடைசி காலம் எப்படி இருக்கும், அது வந்தால் என்னென்ன நடக்கும்னு நிறைய காரியங்கள் பேசினோம். அவைகள் எல்லாம் இப்போது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த காலகட்டத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். இனி உலகம் தழுவின பல காரியங்கள் இனி உலக அரங்கிலே நிறைவேறுகிறதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. அதனுடைய முழு நோக்கம் கடைசியில் பார்த்திங்கன்னா, ஒரு உலகம், முழு உலக அரசாங்கத்தை கொண்டு வருவது, உலக தேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது, மனிதர்களை தங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பது, ஒரு புதிய ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது. இதுதான் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரம். இது கர்த்தருடைய வருகையை குறித்து அது வெகு சமீபம் என்பதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. இது சும்மா யதார்த்தமாக தற்செயலாக நடந்திருந்தால் நம்ம அதை வேறு விதமாக அணுகியிருக்கலாம். இதெல்லாம் இப்படி நடக்கும் என்பதை வேதம் 2000 வருஷத்துக்கு முன்னாலே முன்னறிவித்திருக்கிறது. இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் இவைகள் நேரடியாக நடக்கிறத கண்கூடாக பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் அதிகமாய் வேதத்தின் துணையோட காலத்தை விளங்கி கொள்ள முற்பட வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம், இந்த காலத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும், இதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்வது, விசுவாசத்தை எப்படி காத்து கொள்வது, கடவுளையும் அவர் நம்ம கொடுத்த கிருபையும் இழந்து விடாமல் நம்ம எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்வதுங்கிறதெல்லாம் நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் விளங்கி கொள்ளணும். ஆனால் நீங்கள் வேதத்தை கவனிக்க முடியாமலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனம் செலுத்த முடியாமலும் செய்யும்படிக்கு நிறைய கவனச்சிதறல்களான காரியங்கள் உங்களை சுற்றிலும் நடக்கும். கேள்விப்படுகிற பல செய்திகள் உங்களுக்குள்ளே அச்சத்தை தரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மனம் பதறிவிடாமல் வேதத்தை மாற்ற நீங்கள் கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி நடக்கிறவைகள் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் கற்பனை செய்ய முடியாத பல காரியங்களை முன்னறிவித்து சொல்லியிருப்பது தான் வேதத்தினுடைய பிரம்மாண்டம், வேதத்தினுடைய ஆச்சரியம். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நாட்களில் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் மனிதர்கள் பணத்தை பயன்படுத்தினாங்க. யோவானுடைய காலத்திலெல்லாம் காசை பயன்படுத்தினாங்க. அதுக்கு முன்னால் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றிக்கொள்வாங்க, பண்டம் மாற்று முறை. அதுக்கு பிறகு கோரேஷ் என்ற ஒரு மன்னருடைய காலத்தில் காசு அச்சடிக்கப்பட்டது, பணம். அதற்கு பிறகு பல இடங்களில் ஒரு பொருளுக்கு மாற்றாக நாணயங்கள், தங்க நாணயங்கள், செப்பு நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் போன்றவைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. அவைகளை அரசாங்கமே அச்சிட்டு வெளியிடும். அதை கொடுத்து தான் ஒரு பொருளை நம்ம விற்கவும் வாங்கவும் முடியும். இயேசுவை கூட பாருங்கள், வெள்ளி காசுக்கு தான் விற்றாங்க, வெள்ளி காசுக்கு தான் வாங்கினாங்க.
அப்போ அந்த மாதிரி காசு தான் ஒரு பொருளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட காலம், யோவான் வாழ்கிற காலம். அதற்கு பின்னால் வருகிற நாட்களில் முகலாய பேரரசு இருந்தபோது முகமது பின் துக்ளக் என்பவருடைய காலத்தில் இந்த உலோக நாணயங்களுக்கு பதிலாக லெதர் இருக்குது பாருங்கள், தோலில் நாணயம் அச்சடித்தாங்க. ஆனால் அந்த நாணய அச்சடிப்பு முறையை அவர்கள் முறைப்படுத்தாதனால ஆளாளுக்கு வீட்டில் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆனது. அதுக்கு பின் வருகிற நாட்களில் லெதராவது கூட கொஞ்சம் மேலானது, பேப்பரில் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காலம் வரைக்கும் பேப்பரில் கரன்சி அச்சடித்து அதை தான் பண்ட மாற்றுக்கு பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் வருவதற்கு முன்னால் பழைய காலத்தில் உலோக நாணயங்கள் பயன்படுத்துகிற காலத்தில் ஒரு புதிய காலம் வரும். அது கடைசி காலம். அந்த கடைசி காலத்தில் மனிதர்கள் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முத்திரை வழியாக, ஒரு முத்திரை வழியாக ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் செய்வாங்க என்கிற சிந்தனை யாருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு முத்திரை, ஒரு சீலு, அந்த முத்திரை வழியாக ஒரு பொருளை விற்கவும் வாங்க முடியும். அது எப்படிங்க கற்பனை பண்ண முடியும் அந்த நாட்களில்? இதை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லுகிறது. மிருகம் ஆட்சிக்கு வரும்போது ஒரு முத்திரை கொடுத்து அந்த முத்திரையை வலது கையிலாவது நெற்றியிலாவது அணிய சொல்லி அந்த முத்திரையின் வழியாகத்தான் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முத்திரை வழியாக எப்படி வாங்க முடியும்? முத்திரைனா ஒரு சீலு, எப்படி வாங்க முடியும் என்று பல காலமாக நம்ம கற்பனையே பண்ண முடியாமல் இருந்தது. இன்றைக்கி நடைமுறைக்கு வந்திருக்குது. இன்றைக்கி பாருங்கள், QR கோட் என்ற ஒரு முத்திரையை வைத்து நம்முடைய பணத்தை வேறொரு இடத்துக்கு, ஒரு கடைக்கோ ஒரு டோல்கேட்டுக்கோ நம்முடைய பணத்தை முத்திரை வழியாக கடத்துகிறோம். முத்திரை வழியாக ஒரு பொருளை வாங்குகிறோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி முத்திரை வழியாக பணம் போகுது. இது எப்படி, அந்த காலத்தில் எப்படி சிந்திச்சாங்க? அதுதான் வேதம். வேதத்தினுடைய பிரம்மாண்டமே அதுதான். வரப்போகிற காரியங்களை நமக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தி சொல்லுகிறது. அப்போ இந்த முத்திரை கலாச்சாரம் வந்து விட்டது. இன்றைக்கி அது ஃபோனில் இருக்குது, நாளைக்கு கைக்குள்ளே வந்துடும். ஸ்வீடன் என்ற தேசத்தில் கையில் உள்ளே பதிக்கக்கூடிய சிப்பை இப்போ அறிமுகப்படுத்தி அதை சட்டமாக்கி இருக்கிறாங்க என்ற செய்திகளை கேள்விப்படுகிறோம். இந்த காரியங்கள்லாம் நமக்கு அறிவுறுத்துவதுன்னா கடைசி காலம். அப்போ இந்த நாட்களில் வேதத்தை நல்லா படிங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுற்றிலும் நடக்கிற பயங்கரங்களை கண்டு மனம் பேதலித்து போய் வேறு காரியங்களை கவனத்தை செதற பண்ணிடாதீங்க. இப்போ தான் நீங்கள் முழுசாக கர்த்தரை பிடித்து கொண்டு வேத வார்த்தைகளை பற்றி கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்து உங்கள் நாட்களை எதிர்கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிலாம் நடக்கிறத பார்த்தோன்னே பைபிள் படிக்கிறத விட்டுறாதீங்க, சபைக்கு போகிறத விட்டுறாதீங்க, ஊழியம் செய்கிறத நிறுத்திடாதீங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதை நீங்கள் அந்த நேரத்தை இழந்து விடாதீர்கள். கவலைப்பட்டு இப்படிலாம் கஷ்டம் வருதுன்னு சொல்லி மனம் வெறுத்து போய் உட்கார்ந்துடாதீங்க. இனிமே தான் ஒரு பெரிய விடுதலையின் நாட்கள், கர்த்தருடைய வருகையின் நாட்கள் வரப்போகுது, கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது. அதுக்கு முன்னால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டி இருக்குது. இதை ஜெயிச்சு தான் நம்ம அந்த ராஜ்யத்தை பெற வேண்டியிருக்கு. அதனால் விசுவாசத்தை தளர விடாமல் நீங்கள் அழைத்த அழைப்பிலே முன்னேறுங்கள். தேவையற்ற காரியங்களை மனசில் ஏற்றி ஒரு குழப்பத்தை கொண்டாந்துடாதீங்க, அதில் எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம தீவிரமாய் கர்த்தருக்கென்று செயலாற்றுகிற நேரம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, வாக்குத்தத்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நேரம். அதனால் தொடர்ந்து கர்த்தருடைய காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரமும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கும், நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கும், நம்மை அபிஷேகத்தினால் பலப்படுத்துவதற்கும், நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாக காத்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். முதல் பகுதி, நம்ம சில நிமிஷங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைக்கு பிறகு ஒரு ஜெப நேரம் இருக்குது. அதில் கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். வாங்க இப்போ கர்த்தரை ஆராதிக்கலாம். கண்மலையே
சாய்ந்து நான் என்றும் ஆறுதல் பெற வேண்டும். தாயின் அன்பை மரவடைப்பில் என்றும் நான் காண வேண்டும். உந்தன் மார்பில் சாய்ந்து நான் என்றும் ஆறுதல் பெற வேண்டும். நிறைவும் வேண்டும், நித்தியம் வேண்டும், அதை நீ தர வேண்டும். வேண்டும், வேண்டும். என் ஜெபம் கேட்க வேண்டும். நான் கேட்டதும் சித்தம் என்றால் விரைந்து நீ தர வேண்டும். எந்தன் கண்மலையே, உன் இதயத்தில் இடம் வேண்டும். உந்தன் கரம் பிடித்து நான் நடக்கின்ற சுகம் வேண்டும். உன் உயிரினிலே என் உயிர் கலந்து நித்தியம் சேர வேண்டும். அங்கே தூதருடன் தூயருடன் வாழ்ந்திடும் வரம் வேண்டும். எந்தன் கண்மலையே, உன் இதயத்தில் இடம் வேண்டும். உந்தன் கரம் பிடித்து நான் நடக்கின்ற சுகம் வேண்டும். எந்தன் கண்மலையே. கலக்கம் என்ன, கவலை என்ன வாழ்விலே, கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே, உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே. கலக்கம் என்ன, கவலை என்ன வாழ்விலே, கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. வியாதி உன்னை வாட்டும் போது மருத்துவராவார். தனிமையில் நீ தவிக்கும் போது வழித்துணையாவார். வியாதி உன்னை வாட்டும் போது மருத்துவராவார். தனிமையில் நீ தவிக்கும் போது வழித்துணையாவார். தீனில் நீ நின்றாலும் முன்னிழலாவார். வீண நின்று தள்ளிடாமல் உன்னுறவாவார். வீதியில் நீ நின்றாலும் முன்னிழலாவார். வீண நின்று தள்ளிடாமல் உன்னுறவாவார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே, உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே. கலக்கம் என்ன, கவலை என்ன வாழ்விலே, கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தாய் தன் பிள்ளை
வாழ்விலே கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தீநடுவே நீ நடந்தால் உன்னுடன் நடப்பார், தீமை ஏதும் நேர்ந்திடாமல் உன் கரம் பிடிப்பார். தீநடுவே நீ நடந்தால் உன்னுடன் நடப்பார், தீமை ஏதும் நேர்ந்திடாமல் உன் கரம் பிடிப்பார். பகைவர் கண்கள் காண உந்தன் தலையை உயர்த்துவார், பயமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவுவார். பகைவர் கண்கள் காண உந்தன் தலையை உயர்த்துவார், பயமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவுவார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. கண்ணீரை தேவன் துடைப்பாரே, உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே. கலக்கம் என்ன, கவலை என்ன வாழ்விலே, கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே, உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே. நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து சென்றார். ஆவியோடும் உண்மையோடும் செய்யப்படுகிற ஆராதனைகள் நம்முடைய இருதயத்தை கர்த்தரோடு இணைப்பதற்கும் கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தப்படுத்துகிறது. அப்போ அந்த இருதயம் ஆயத்தமாக இருந்தால் தான் ஒரு நிலம் எப்படி உழப்பட்டு பண்படுத்தப்பட்டால் விதைக்கிற விதை ஆழமாய் பதிந்து விளையுமோ, அதே போல் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இனிமேல் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தைகள், கொடுக்க போகிற நன்மைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. இப்போ நம்ம அந்த ஆராதனையில் பெற்றுக்கொண்ட அபிஷேக பலத்தோட சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இது ஜெப நேரத்தில் கர்த்தர் நமக்கு சமயங்களிலே வெளிப்படுத்தி சொன்ன பல தீர்க்க தரிசன காரியங்கள், கடைசி காலத்தை பற்றி, அந்த காலத்தில் வரப்போகிற பயங்கரங்கள், அடுத்து என்ன ஆபத்துகள் வரப்போகுதுன்னு சொன்னதை பற்றியெல்லாம் கர்த்தர் பேசி சொன்ன காரியங்களை ஜெப குறிப்புகளாக்கி அந்த காரியங்களை உங்களுக்கு விளக்கி பேசி அதற்கு ஜெப குறிப்புகளை தந்து ஜெபிக்க வைப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்றைக்கும் நம்ம அதே போல் கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தை நீங்கள் நல்ல ஆவியோடு உண்மையோடும் ஆசரிக்க வேண்டும். சொல்லுகிற காரியங்களை கவனித்து கேட்டு அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைசி காலங்களில் ஜெபம் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தனி ஜெபத்திலும், குடும்ப ஜெபத்திலும், குழு ஜெபத்திலும் கர்த்தர் பேசின காரியங்கள், நம்ம எதிர்பார்க்குற காரியங்களை வச்சு அதுக்காக ஜெபிக்கணும். அந்த தீமைகளிலிருந்து அந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும் என்பது கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். இப்போ நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், தீவிரவாதிகளால் நம்முடைய தேசங்களில் ஏற்பட போகிற ஆபத்துகள் தடுக்கப்படணுங்கிறதுக்காக, நம்முடைய தேசத்தை தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம்.
அரசியல், மதம், பிரிவினை இது போன்ற நோக்கங்களுக்காக பொதுமக்களிடையே பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வன்முறைகளை பயன்படுத்துறது தான் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற தீவிரவாதம் அப்படிங்கிறது வெறும் வெடிகுண்டு சம்பவங்களோ அல்லது துப்பாக்கி சூடுகளோ மட்டும் இல்லை. அது மெதுவா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், சமூக அமைப்பு, அரசியலுடைய நிலைமை, மக்களினுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி இது எல்லாவற்றையுமே முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தியாக அது அப்படியே மாறிக்கொண்டே வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முன்பு தீவிரவாதம் அப்படிங்கிறது எல்லை பகுதிகளில் நடந்த ஒரு ஆயுத மோதல்களாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது இணையம், மதவெறி, போலி செய்திகள், அரசியல் சதி அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். மட்டும் இல்லை, குளோபல் ஃபினான்ஷியல் நெட்வொர்க்கோட இணைந்து இது செயல்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, தீவிரவாத இயக்கங்கள் தனித்து இயங்குறது இல்லை. இதற்கு நிதி உதவிகள் பல வழிகளில் பெறப்படுது. எப்படியெல்லாம் இதுக்கு நிதி உதவிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, போதை பொருட்களினுடைய கடத்தல் மூலமாக, ஆயுத வர்த்தகம் அதாவது வெப்பன்ஸ் பிசினஸ் மூலமாக, வெளிநாட்டு ஆதரவு, ஹவாலா பண பரிமாற்றம், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி இதன் மூலமாகலாம் பண உதவிகளை பெறப்படுது. இன்றைய தீவிரவாதம் அப்படிங்கிறது கண்களுக்கு தெரியாத ஒரு பெரிய நெட்வொர்க்கா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இணையத்துல தொடங்கி மனிதர்களுடைய மனங்களுக்குள்ளாக நுழைந்து சமூகத்தை அப்படி பிரித்து ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதியையும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தீவிரவாத தாக்குதல்களினால நாட்டினுடைய பொருளாதாரம் பெரிதளவுல பாதிக்கப்படும். வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் குறைந்து போகும். சுற்றுலா பாதிக்கப்படும். வேலை வாய்ப்புகள் அதிக அளவுல குறையும். வணிக வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னு சொல்லி இதனுடைய பாதிப்புகள் ரொம்ப திரளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு என்னென்னலாம் பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, பங்கு சந்தை, அது ரொம்ப பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்கும். சுற்றுலாக்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும். அதே போல விமான பாதுகாப்பு செலவு, அதனுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகரிச்சு நிறைய பாதிப்புகளை தேசங்கள்ல ஏற்படுத்திடும். ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்த இடத்துல ஜஸ்ட் வெறும் உயிரிழப்புகள் மாத்திரம் இல்லை, பல ஆண்டுகளாக தொடர்ந்து மன அழுத்தமும் கூட அந்த பகுதிகளில் உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. தீவிரவாதத்தினுடைய முதல் தாக்கத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, மக்களினுடைய மனநிலையில தான் அது தெரிய ஆரம்பிக்கும். பொதுமக்கள் பாதுகாப்பற்ற உணர்வுல வாழ தொடங்குவாங்க. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அதே போல மக்கள் கூடுகிற இடங்கள், மால்ஸு, அதே போல வழிபாட்டு ஸ்தலங்கள் போன்ற இடங்கள்லாம் பெருமளவுல பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மத அடிப்படையிலான வெறுப்புகள் தேசங்கள்ல அநேக இடங்கள்ல உருவாகும். சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டு ஒரு சின்ன பிரச்சனை கூட மிகப்பெரிய கலவரமாக மாறுகிற பயங்கரம் ஏற்படும். தீவிரவாதிகள் அடிக்கடியாக தேசத்தினுடைய எல்லைகளை தாண்டி ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாக ஊடுருவி நிறைய தாக்குதல்களை நடத்துறாங்க. எதற்காக இந்த ஊடுருவல் அப்படின்னா, தேசங்கள்ல தாக்குதல்கள் நடத்தவும், அதே போல அந்த தேசத்துல என்ன நடக்குது, என்னென்னலாம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற தகவல்களை சேகரிக்கிற ஸ்பை பணிகளுக்காகவும், ஆயுதங்களை உள்ள கொண்டு வர்றதற்காகவும் நாட்டினுடைய எல்லைகளை அவங்க ரகசியமாக கடந்து அந்த நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. கடந்த ஆண்டுகள்ல நடைபெற்ற சில தீவிரவாத சம்பவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கடந்த 2023 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேரள வெடிகுண்டு சம்பவம். இதுல பொதுமக்களும் பாதுகாப்பு படையினரையும் டார்கெட் பண்ணி மிகப்பெரிய அளவுல அங்க குறி வச்சு தாக்குனதை நம்ம பார்த்தோம். அதே போல 2024 நம்ம பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர் பகுதி மற்றும் பெங்களூர் கஃபேல நடந்த வெடிகுண்டு. இந்த இடத்துல சுற்றுலா பயணிகள், டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் அதே போல பொதுமக்களும் குறிவைத்து தாக்கப்பட்டாங்க. கடந்த 2025 பெஹல்காம் பகுதியில நடந்த தாக்குதல். இந்த இடத்துல முக்கிய நகரங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு.
இந்த 2026ஆம் ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாப் பகுதிகளில் தொடர் பயங்கரவாத சம்பவங்கள், அது மாத்திரமல்ல தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். ரயில் பாதையில் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்டதையும் செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்கள்ல ஒரு சாதனையும் கூட அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பின் கீழாக செயல்படுகிற ஒரு சின்ன மாடியூல், அதாவது ஒரு சின்ன செல் குரூப், ரகசியமாக செயல்படுகிற ஒரு சின்ன செல் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தீவிரவாதத்துல இப்போ அடுத்த கட்டமாக அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீவிரவாதத்தின் அடுத்த மைல்கல் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தா லோன் வுல்ஃப் டெரரிசம், அதாவது தனிநபர் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, முந்தைய காலகட்டங்கள்ல எல்லாம் தீவிரவாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு டீமாக, ஒரு குழுவாக இணைந்து தான் செஞ்சாங்க. நிறைய பேர் சேர்ந்து பிளான் பண்ணி தாக்குதல்கள் ஏற்படுத்துறது. ஆனா இன்னைக்கு இந்த லோன் வுல்ஃப் டெரரிசம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே நபர் எந்த தீவிரவாத அமைப்போடும் அவங்க இல்லாம தனியாக திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறது. இது எதன் மூலமாக இது நடக்குது அப்படின்னு சொன்னா, இன்டர்நெட் மூலமாக தீவிர சிந்தனைகளால் அவங்க பாதிக்கப்பட்டு சமூக ஊடகங்கள், அதாவது சோஷியல் மீடியாஸ் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, அப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தாக்கம் பெற்று தனியாக தாக்குதல் நடத்துகிற பயங்கரங்கள் இந்த நாட்கள்ல அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். யாரு எங்க இருந்து இந்த தீவிரவாத காரியங்களை திட்டமிடுறாங்க, அதை நடத்துறாங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தேசத்தையே அழித்து உரக்குலைய செய்ய, ஸ்தம்பித்து போக செய்யவும் அப்படிப்பட்ட ஆயுதங்களையும் சகல வசதிகளையும் நுணுக்கமான யுக்திகளையும் கூட படித்து தேறினவர்களாகத்தான் இன்றைய தீவிரவாதிகள் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேசம் முன்னால இருந்ததை விட பல வசதிகளும் வாழ்வாதாரங்களும் பெருகி வளர்ந்து வருகிற நாடுகள்ல ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கையேந்துகிற ஒரு காலம் நம்முடைய தேசத்துக்கு வந்தா அதை எப்படி நம்ம சந்திப்போம் யோசிச்சு பார்க்கணும். கையேந்தும் காலம் அப்படின்னு சொன்னா அது வெறும் பொருளாதார வறுமையை மட்டும் குறிக்கிறது இல்லை. அச்சுறுத்தல்களினாலும் பயங்கரங்களினாலும் பயந்து போய் பாதுகாப்பு இல்லாம தங்களுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அடுத்த வேளை உணவு இல்லாம யாராவது நமக்கு உணவ மாட்டாங்களா, யாராவது நமக்கு உணவு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு மற்றவருடைய கரங்களை உதவிக்காக எதிர்பார்க்கிறது. இதுதான் கையேந்துகிற காலம் அப்படின்னு சொல்லப்படுது. கையேந்துகிற ஒரு நிலைனா அதுதான். இப்படிப்பட்ட நிலை நம்முடைய தேசத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால நாம உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்கு. உலக வரலாற்றுல பல நாடுகள் இப்படிப்பட்ட இருண்ட காலத்தை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவும் குறிப்பாக தென்னிந்தியாவும் இலங்கையும் தீவிரவாதத்தினுடைய நிழலை மறக்க முடியாத நிலையில தான் இருக்கு. தீவிரவாதிகள் தேசத்திற்குள்ளாக ஊடுருவணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான நுழைவு வாயில்களாக எதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாட்டினுடைய எல்லைகளையும் கடல்வெளி மார்க்கத்தையும் குறிப்பாக துறைமுகங்களையும் அடர்ந்த காடுகள் மலை பகுதிகள் போன்ற இடங்களையும் தான் சூஸ் பண்றாங்க. இதுல மெயினா ஜம்மு காஷ்மீர் தான் முக்கியமான ஒரு எல்லை பகுதியாக தீவிரவாதிகளால தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இங்கதான் பல சம்பவங்கள் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவங்களுக்கு, இந்த தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தேசத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிற பண பலம் படைத்த பொல்லாத மனிதர்கள் அதிகாரங்கள்ல இருக்கிறாங்க. இவங்களை பயன்படுத்தி தான் சாத்தான் அப்பாவி ஜனங்களுடைய இரத்தத்தை சிந்த வைக்கிறதும் தேசத்தை ஸ்தம்பிக்க பண்ணுகிறதும் பொருளாதாரத்தை நிலை குலைய செய்கிறதும் சமாதானத்தை மக்கள் நடுவிலிருந்து எடுத்து போடுவதையுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டே வருகிறான். அப்படிப்பட்ட திட்டங்களை தான் இந்த நாட்கள்ல இவர்களுடைய இருதயங்கள்ல சாத்தான் கொடுத்து நிரப்புகிறத பார்க்கிறோம். அவர்களுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றுமே இந்த நாள்ல செயலற்று போகணும். மனிதர்களுடைய விலையேற பெற்ற ஜீவன் காக்கப்படணுங்கிறதுக்காக நாம் அதிகமாக போராடி ஜெபிக்கணும்.
தீவிரவாத தாக்குதல்களும் பயங்கரங்களையும் குறித்து தேவ ஜனங்களான நாம அதை கேள்விப்பட்டுட்டு அப்படி ஜஸ்ட் நிர்விசாரமாக இருந்துடக்கூடாது. தேசங்களினுடைய சுபிட்சமும் ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதமும் ஜெபிக்கிறவர்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்க கைகள்ல கொடுத்திருக்கிறாரு. நாம நிர்விசாரமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் இது போன்ற தீமைகள் தேசத்துல சுலபமாக அரங்கேறும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்முடைய உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியமா இருக்கு. கடந்த நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பஞ்சாப் மற்றும் குஜராத்தினுடைய எல்லைகள்ல ஆயுதங்கள் கடத்துகிற போது அது கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே போல கடத்தல் மற்றும் ஊடுருவல்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்த போது அது கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கு. சில பகுதிகளில் ட்ரோன்கள் மூலமாக ஆயுதங்களும் குண்டுகளையும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் முயற்சித்த போது பாதுகாப்பு படையினர் அதை ரேடார் மூலமாக கண்டுபிடிச்சு டோட்டலா டெமாலிஷ் பண்ணி அழிச்சிருக்காங்க. இது போன்ற நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு செய்திருக்கிறார். இது போல தீவிரவாதிகளும் பொல்லாத மனிதர்களும் எவ்வளவுதான் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டினாலும் முயற்சித்தாலும் அது எது ஒன்றுமே வாய்க்காமலே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீமைகள் அவருடைய நினைவுகள்ல தோன்றும் முன்பதாகவே மொத்தமாக அது அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீவிரவாதங்களினால மனிதர்களுடைய இரத்தம் நம்முடைய தேசத்துல சிந்தப்படாதிருக்கவும் ஜனங்களுடைய ஜீவனை தேவனாகிய கர்த்தர் காத்து கொள்ளணுங்கிறதுக்காக போராடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்முடைய தேசத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் செய்து வருகிற எல்லா சதி திட்டங்களையும் தேவனாகிய கர்த்தர் முறியடிக்கவும், தேசத்திற்குள்ள ஊடுருவணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிற இடங்களை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டவும், தேசத்தின் எல்லை பகுதிகள் அதே போல கடற்கரைகள் துறைமுகங்கள்ல தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகவும் தீவிரவாதிகளுடைய மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்படணுங்கிறதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதே போல அவர்கள் தேசத்துக்குள்ள ஊடுருவ தங்களுடைய தேசத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிற பொல்லாத மனிதர்கள் இந்த நாட்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யணுங்கிறதுக்காக போராடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, இப்பொழுதும் சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்தியா தேசத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் செய்து வருகிற எல்லா விதமான சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது முறியடிக்கப்பட்டு போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்தியா தேசத்திற்குள்ளாக ஊடுருவதற்கு ஆண்டவரே அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்குள்ள இடங்களை கர்த்தர் நீர் கண்டுபிடித்து வெளிப்படுத்தி காண்பிக்கும்படிக்காய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இந்தியா தேசத்தின் எல்லை பகுதிகள் ஆண்டவரே துறைமுகங்கள் கடற்கரையோர பகுதிகள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீவிரவாதியுடைய மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்படணும். ஆண்டவரே, அவர்களுக்கு துணை போகிற பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு தேசத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிறவர்கள் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய துர்ச்செயலாம் தடை செய்து நிறுத்தப்பட வேண்டுமாறு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அப்பா, தீவிரவாதிகளுடைய பொல்லாத செய்கைகளுக்கும் தீமையான காரியங்களுக்கும் எங்களுடைய தேசத்தை விலைக்கு கத்தத்தாமே கண்ணின் மணியை போல இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் எழும்பி நம்முடைய தேசத்தை ஸ்தம்பிக்க பண்ணும் பயங்கரங்களை அரங்கேற்றினாங்க அப்படின்னு சொன்னா அழிவுகளும் கூக்குரலும் நம்முடைய தேசத்துல பெருகும். தேசம் நிச்சயமாக ஒரு கையேந்துகிற அவல நிலைக்கு தள்ளப்படும். தேவன் தாமே இந்த தீங்குகள் எது ஒன்றும் நம்முடைய தேசத்திற்குள்ளே நுழையாத படிக்கு தேவனே காத்து கொள்ளணுங்கிறதுக்காக ஜெபிக்கணும். அதே போல குறிப்பாக சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத் போன்ற பெரிய நகரங்களை தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். வர்த்தக இடங்கள், அணுமின் நிலையங்கள், துறைமுகங்கள், மக்கள் கூட்டமாக கூடுகிற இடங்கள், இது எல்லாத்துலயும் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரணுங்கிறதுக்காக மன்றாடி ஜெபிப்போம். உன்னதமான தகப்பனே ஆண்டவரே, யுத்தங்கள் நிமித்தமாகவும்
அதிகாரத்தில் இருக்கிற பொல்லாத மனிதர்களுடைய வஞ்சகங்கள் நிமித்தமாகவும் தேசத்தின் பொருளாதாரமானது மிக பெரிய அளவில் சீர்குலைந்திருக்கிற இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதிகள் எங்க தேசத்துக்குள்ள நுழைந்து பெரிய பயங்கரங்களை ஏற்படுத்தி விடாதபடிக்கு எங்க தேசத்தின் எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, சென்னை, பெங்களூரு, டெல்லி போன்ற ஆண்டவரே பெரிய நகரங்கள், வர்த்தக நகரங்களையும் ஆண்டவரே கடலோர எல்லைகளையும் ஆண்டவரே அணுமின் நிலையங்களையும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கூடுகிற ஒவ்வொரு இடங்களின் மேலும் தேவ பாதுகாப்பு உண்டாக வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட இடங்களில் எந்த ஒரு பயங்கரங்களோ தீமைகளோ அலறுதல்களோ நேரிடாதபடிக்கு எங்களுடைய தேசமானது கையேந்துகிற நிலைமைக்கு தள்ளப்படாதபடிக்கு உம்முடைய கரம் எங்க தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, தேசத்தை பாதுகாக்கிற அமைப்புகள் விழிப்புணர்வோடு செயல்படவும் தீவிரவாதிகளுடைய இந்த திட்டங்களை எல்லாம் அறிந்து தகர்க்கத்தக்கதான ஞானம் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தின் கலக்கமான சூழ்நிலைகள் மாறி சமாதானம் உண்டாக வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்தினார். நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை பொறுப்பெடுத்து கொண்டு நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னது என்று அறியாத சமயத்தில் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோட கர்த்தர் ஜெபம் பண்ணினார். நீங்களே இதை நல்லா உணர்ந்திருப்பீங்க. மனப்பூர்வமாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது உங்களை அறியாத ஒரு வல்லமை உங்களை நிரப்பி உங்களை பெருமூச்சுகளோட மிகுந்த பாரத்தோட கண்ணீரோடு உங்களை ஜெபிக்க வச்சிருக்கோம். அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இடைப்பட்டதை நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறீங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய ஊழியத்திலிருந்து வெளியிடப்பட்ட பல புத்தகங்கள், இன்றைக்கும் நிறைய பேரால் விரும்பி வாசிக்கப்படுகிற பல புத்தகங்கள் இருக்கின்றன. அதனுடைய விவரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் அடிக்கடி நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, அந்த கேட்லாக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் கீழே காணப்படும் எங்களுடைய விலாசத்திற்கோ அல்லது தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்முடைய புத்தகங்களுடைய கேட்லாக் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அதை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும். இதுக்கு முன்னால் சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் நம்முடைய ஊழியத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு ஆப், ஒரு அப்ளிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னுடைய பேரில் வின்சென்ட் செல்வகுமார் என்ற பேரில் ஒரு ஆப் இருக்கிறது. அது நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டால், ஆண்ட்ராய்டு ஃபோனில் பதிவிறக்கம் செய்ய முடியும். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டால் ஒன் டச் தான். அதுக்குள்ளே நீங்கள் போய் நம்முடைய செய்திகளை கேட்க முடியும், நம்முடைய தீர்க்க தரிசனங்களை அதில் மூலம் நீங்கள் பார்க்க முடியும், எங்களோட கூட தொடர்பு கொள்ள முடியும், புஸ்தகங்கள் ஆர்டர் பண்ண முடியும், மாதந்தோறும் வெளியிடப்படுகிற நம்முடைய பத்திரிகையை வாசிக்க முடியும், பதிவிறக்கம் செய்ய முடியும். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அதன் மூலம் எங்களுக்கு நீங்கள் அனுப்ப முடியும். அப்போ இவ்வளோ வசதி கொண்ட ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் கூகுளில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் போய், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் என் பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்வது எனி டைம், எந்த நேரத்திலும் நம்முடைய ஊழியத்தில் உங்களை தொடர்பு கொள்ள வைக்க அது உதவிகரமாக இருக்கும். இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய ஊழிய விவரங்கள் எல்லாம் அதில் இருக்குது. எங்கெங்கே கூட்டம் நடக்க போது இருக்குது. நம்முடைய உபவாச ஜெபம் மாதந்தோறும் ராமநாதபுரத்தில் 2வது சனிக்கிழமைகளை நடத்தப்படுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா கூட இந்த ஆப் மூலமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய முடியும். முன்பதிவு செய்யாத யாரையும் அந்த கூட்டத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்களே அதிலிருந்து நீங்கள் அனுமதி பெற்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள முடியும். அதனால் இந்த வசதியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியத்தோடு இணைந்திருங்கள். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய ஒரு தந்திரமான வலை அல்லது அலைன்னு கூட சொல்லலாம், அதன் மூலம் அநேகருடைய மனங்களை கவர்ந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்,
மனிதர்கள் மேலே ஏற்றப்பட்டு மனிதர்கள் கடவுளை விட்டு விலகி தங்களை காப்பாற்றுவார்கள் என்று நம்பி பிரபலங்களை ஆராதனைக்குரியவர்களாக தேர்வு செய்ய வைக்கிற ஒரு பயங்கரம். அதை பற்றி தான் நான் உங்கள் நடுவில் போன முறை சந்தித்து கொண்ட போது விளக்கமாக பேச ஆரம்பிச்சிருந்தேன். அதற்கு சைக்காலஜிக்கலாக மனோதத்துவ துறையில் ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. CWS, செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் என்பது அதனுடைய பேர். அது ஒரு மனவியாதி. மனதை தொடர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது மூலம், ஒரு குறிப்பிட்ட செய்தியை தொடர்ந்து கவனிக்க செய்வதன் மூலம், நம்முடைய இருதயத்தை கருத்தேற்றம் பண்ணுவதன் மூலம் அவர்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஒரு கலை. சாத்தான் இதைத்தான் கடைசி நாட்களில் பயன்படுத்தி கடவுளுக்கு மாற்றாக ஒரு மனிதனை நீங்கள் நம்பி அவனை ஆராதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உங்களை தயார் பண்ணுகிற ஒரு காரியம். இதை பற்றி நான் சொல்லும்போது, போன முறை சந்தித்த போது சொன்னேன், அவனை எப்படி வணங்குவார்கள் ஜனங்கள். அதுக்கு நம்முடைய ஆதார வசனமாக தெரிந்து கொண்டது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனம். அந்த மிருகத்துக்கு, மிருகம் என்பது ஒரு மிருகம் இல்லை, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் ஒரு மனிதனாய் வெளிப்பட போகிற உலக ராஜா. அவனுக்கு அந்தி கிறிஸ்துன்னு வேதத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து முழு உலக அரசாளுமை ஏற்படுத்தி அதன் மேல் ராஜாவாய் வீற்றிருப்பான். அவன் ஒரு ஸ்பிரிட் இல்லை, ஆவி இல்லை, ஒரு மனுஷனாகவே தன்னை வெளிப்படுத்துவான். எப்படி இயேசு தன்னை மனுஷனாய் வெளிப்படுத்தினாரோ அதே போல் இவனும் தன்னை மனிதனாய் வெளிப்படுத்துவான். ஆனால் ஒரு மனிதனை ஆராதிக்கலாம், வணங்கலாம் என்கிற ஒரு மனப்பான்மை அதற்கு முன்னால் மனிதர்களுடைய இருதயத்திலே தூண்டி விடுவது சாத்தானுடைய வேலை. ஏன்னா இனி சாத்தான் கொண்டு வர போகிற அந்த முழு உலக ராஜாவாகிய அந்தி கிறிஸ்து வெறும் ஆட்சியாளன் மாத்திரமல்ல, ஆராதனைக்குரியவன், வணக்கத்துக்குரியவன், கடவுளுக்கு மாற்றாக, கடவுளுக்கு பதிலாக இவனை கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சாத்தானுடைய திட்டத்தில் முதன்மையானது. அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்வது, ஒரு அதிகாரியாக ஏற்றுக்கொள்வது பெருசு இல்லை, கடவுளாக ஏற்றுக்கிறணும், அவனை வணங்கணும். அதற்கு ஒரு மனிதனை நம்ம வணங்குகிறோமே என்கிற எந்த மன உறுத்தலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. சொன்ன உடனே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு மனுஷன் தானங்க, இவனை போய் கடவுளாக நம்ம எப்படி ஆராதிக்கிறதுங்கிற ஒரு சின்ன மன தடுமாற்றம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ அதற்கு இப்பொழுதிருந்தே மனிதர்களுடைய இருதயத்தை மனிதர்களை ஆராதிக்கிற மாதிரி, மனிதர்கள் மனிதனையே உயர்த்தி கடவுள் மாதிரி வைக்கக்கூடிய மனநிலையை இப்பொழுதே மனிதர்களுக்குள்ளே, குறிப்பாக இளம் தலைமுறையினருக்குள்ளே கொண்டு வர பல தந்திரங்களை பயன்படுத்துகிறான். இப்படிப்பட்ட மனநிலைக்கு பேர், ஒரு மனிதனை ஒரு பிரபலமான அல்லது பலமான அல்லது தங்களை விட உயர்வான ஒரு மனிதனை கடவுளாய் பாவிக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு அல்லது அவர்களை ஆராதிக்கும் மனநிலைக்கு மனோதத்துவ ரீதியில் செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் என்ற பெயரை கொடுக்குறாங்க. இது ஒரு மனப்பிறழ்வு, மனநோய். அந்த நோயை திட்டமிட்டே பரப்புகிறாங்க. எப்படி கொரோனா என்கிற ஒரு நோயை பரப்புனாங்களோ அது சரீரத்தில், அதுக்கு முன்னால் பல கொள்ளை நோய்கள் மனிதர்களுக்குள்ளே பரப்பப்பட்டிருக்கு. எப்படி சரீரத்தில் வியாதிகளை பரப்புனாங்களோ அதே மாதிரி மனவியாதியை பரப்ப முடியுமா? பரப்புகிறாங்க. இந்த வியாதி ஒரு அலை போல பிடிக்கிறது. நாட்டுக்கு நாடு காரியங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். இந்தியாவில் நடிகர்களாக இருக்கலாம், அமெரிக்காவில் ஆளுமை செய்கிறவர்களாக இருக்கலாம், இன்னொரு நாட்டில் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், இன்னொரு நாட்டில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறவங்க, பாடல் பாடுறவங்க, அந்த பாப் இசை கலைஞர்கள் போன்றவர்கள் இருக்கலாம். வித்தியாசம். சில இடத்துல பார்த்திங்கன்னா மத குருமார்கள், அவங்கள கடவுள் மாதிரி நினச்சி, மனுஷன்தான் அவனை கடவுள் மாதிரி நினச்சி ஆராதிக்கிற காரியர்கள். எது எப்படியோ மனிதனை ஆராதிக்கிற ஒரு கலாச்சாரத்தை இப்பொழுதிருந்தே மனிதர்களுக்குள்ளே விதைத்தால் நாளைக்கு இவர்கள் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவாக சாத்தான் அந்தி கிறிஸ்துவை முன்னிறுத்தும் போது நமக்கு எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தடையும் இருக்காது. வசனத்தில் தான் சொல்லுது,
அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகம்னா அந்தி கிறிஸ்து, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்? இந்த ஆள் எவ்வளவு பெரிய, இவருக்கு ஈடா யாரையுமே சொல்ல முடியாதே, அவருக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை, அதாவது அந்தி கிறிஸ்துவை, ஆளுமை செய்கிற மனுஷனாய் வெளிப்பட்ட ராஜாவை வணங்கினார்கள். இந்த வசனத்துக்கு ஜனங்களை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி இந்த ஆபத்துகளுக்குள்ளே அவர்களை கொண்டு வரத்தான் சாத்தான் இவ்வளவு தந்திரம் செய்கிறான். அப்போ அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் மனிதனை கடவுளாக ஆராதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை மனித சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். அவங்கள கடவுளாக்கணும். மனிதன் தான் நம்ம மாதிரி வாழ்கிறவர்கள் அல்லது வாழ்ந்தவர்கள் அவங்கள கடவுள் மாதிரி ஆராதிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையை விதைக்கிறான். இதைத்தான் நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது பார்த்தோம். சில இடத்துல சினிமா நடிகர்கள் அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அது இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள், ஜெயிக்கிற தலைவர்கள், சில தத்துவவாதிகள், இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா இசைக்கலைஞர்கள், பாப் பாடகர்கள், ஒரு சினிமாவில் இசையமைக்கிற இசையமைப்பாளர்களை கூட கடவுள் ரேஞ்சு கொண்டாடுவானுங்க. அந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மத தலைவர்கள் மதத்தின் பேரில் கடவுளுக்கு சமமாகவும் அதை விட அதிகமாகவும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவங்களை அப்படி நம்பிடுவாங்க. இதெல்லாம் சாத்தான் இப்போவே மனித சமுதாயத்தில் மனிதருடைய மனங்களை இன்னொரு மனிதனை ஆராதிக்க பழக்குகிற வித்தை தந்திரம். இதில் என்ன நம்மை அச்சப்படுத்துகிற காரியம்னு நான் சொன்னேன்னா, சாதாரண உலக மக்கள் பரவாயில்ல விடுங்க, நல்ல கர்த்தரை அறிந்த ஊழியம் செய்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் கூட இதில் இழுப்புண்டு போகிறது இப்போது சமீபத்தில் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதர்களை பற்றின செய்திகளை மற்றவர்களுக்கு பரப்பி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. எங்களுக்கு வேலை, கர்த்தர் எங்களை அழைச்சது அவரை பற்றி சொல்கிறதுக்கு, அவரை மற்றவர்களுக்கு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர்களை, அரசியல்வாதிகளை ஊழியக்காரங்க பரப்புகிறாங்க. நாங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவங்க அல்லது இந்த மனிதரை சேர்ந்தவர்கள், இவரை நம்புங்கள். எங்கே போயிட்டோம் நம்ம? இயேசுவை சொல்ல வேண்டிய நாம, இயேசுவை பரப்ப வேண்டிய நாம. இந்த வஞ்சக அலை தீவிரமாய் வரும் பொழுது சில ஊழியக்காரர்களோட பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சில தலைவர்கள், சில அரசியல்வாதிகள், சில செலிபிரிட்டிஸ், சில பிரபலங்கள், அவர்களுடைய முத்திரைகள் அல்லது கட்சி கொடி, அவங்களுடைய அடையாளங்களை அவங்க வாகனத்திலேயோ அவருடைய கழுத்திலேயோ போட்டுக்கொண்டு கூட பெருமையாக சுற்றுறதை பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது. சில விளையாட்டு தலைவர்களுடைய படங்களை வீட்டில் ஒட்டி வச்சுருக்கிறானுங்க. யார்? பொது ஜனங்கள் பண்ணால் நம்ம அதை பற்றி கவலைப்படலை. ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போச்சு. நான் பார்த்துருக்கிறேன் நேரடியாக. படங்களை எடுத்து கத்தரித்து, அல்லது இப்போல்லாம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் விற்குது, வாங்கி தன்னுடைய பெட்ரூமில் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சபை போதகருடைய வீட்டுக்கு போயிருந்த போது அவருடைய பிள்ளைகளுடைய அறையில் இதெல்லாம் ஒட்டி இருந்ததை பார்த்து அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல, மரியாதைக்காக ஆமாமான்னு தலையாட்டினாங்க. அந்த ஆளை பற்றி என்கிட்டே அவங்க பேசுகிறாங்க, இவர் இப்படி அப்படின்னு சொன்னாங்க. யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, எனக்கு ஒரே ஹீரோ தான் இருக்கிறார், இயேசு. அப்போ இது கூட இப்படி மாறும்போது தான் நம்ம ரொம்ப விழித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறத பாருங்கள். இவர்களை எல்லாம் ஒரு மனிதனை ஆராதிக்கக்கூடிய மனநிலையை முதல்ல ஏற்படுத்தி இவங்களை எல்லாம் தாண்டின ஒரு சூப்பர் ஹீரோவாக ஒரு மனிதனை கொண்டு வருவது சாத்தானுடைய நோக்கம். அந்த மனிதனை உலகத் தலைவனாக, ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுமை செய்கிற ஒரு ராஜாவாக, ஒரு அரசனாக கொண்டு வருவான். அவனை வெறும் ராஜாவாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வது அவனுக்கு உடன்பாடு இல்லை, கடவுளாய் வணங்கணும். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13:4 சொன்னது. இப்போ யாரும் அவர்களை நிர்பந்தம் பண்ணலை. இந்த மனசை ஏற்கனவே மாற்றி வச்சிருக்கிறதுனால இவனுடைய கிரியைகளை பற்றி நிறைய கேட்க கேட்க ஜனங்கள் தானாய் வணங்கினார்கள். வெளிப்படுத்தல் 13:4 பாருங்க, யாரும் சொல்லலை இவர் தாங்க கடவுள். நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவன் ஒரு பெரிய சிலையை செஞ்சு, அதற்கு பிறகு அந்தியோகன் ஒரு ராஜா தன்னுடைய சிலையை செஞ்சு இதைத்தான் நீங்கள் ஆராதிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினான். அப்படியெல்லாம் இங்கே யாரும் வற்புறுத்தலை. ஏன்னா ஏற்கனவே அவருடைய மனதை
அவர்கள் மாற்றி வற்புறுத்தி வச்சிருக்கிறதுனால சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து வணங்கினார்கள். இந்த கலாச்சாரம் தான் தீவிரமாய் மனித சமுதாயத்தில் இப்போ பரவி கொண்டிருக்கிறது. கவனம், கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கொள்ளையாகி போவார்கள், உங்களுடைய சபையார் கொள்ளையாகி போவாங்க, மனிதனை பின்பற்றி போவாங்க. இயேசுக்கு வேலை செய்கிறவங்க இனி மனித தெய்வங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இயேசுவை புகழ்ந்து பரவச் செய்ய வேண்டியவர்கள், சுவிசேஷத்தை பரவச் செய்ய வேண்டியவர்கள் மனிதர்களை பற்றின செய்திகளை பரவச் செய்வாங்க. ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அதனால்தான் இந்த எச்சரிக்கையின் செய்தி. மனிதர்கள் ஒரு மனிதனை வணங்க எப்போ உடன்படுகிறார்கள்னா, அவங்க தங்களை விட பிரபலமாக ஒரு பெரிய ஹீரோயிக்காக பல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் என்று நம்பினால் அவனை கடவுள் மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாத்தான் அதில் என்னென்னலாம் செய்வான் அப்படின்னு உங்களுக்கு நான் காண்பித்தேன். அவன் எதை தொட்டாலும், எந்த தேசத்தின் மேல் படையெடுத்தாலும் ஜெயிக்கத்தக்கதாக ஜெய வீரனாக தன்னை காண்பிப்பான். காட்ட 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 பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு ஹெர்குலஸை பார்த்த மாதிரி, ஒரு சாம்சனை, ஒரு சிம்சோனை பார்த்த மாதிரி, ஒரு பெரிய ஜெய புருஷர்களை பார்த்த மாதிரி நம்முடைய மனதிலே ஒரு தோற்றம் வந்து, அப்புறம் நிறைய அந்திக்கிறிஸ்து ஸ்டிக்கர் விற்று பனியன் போட்டு அதெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா இப்போ சாதாரண ஒரு திரையிலே வருகிறவனை பார்த்து நீங்கள் இவ்வளோ காரியங்களை செய்யும்போது ரியல் ஹீரோ மாதிரி ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டை உடனே அடி பண்ணி வச்சுருவார். அந்த செய்திகளை கேட்க 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 ஒரு ஹீரோயிக் பிம்பம், ஒரு கதாநாயக ஒரு வடிவம் உங்கள் மனசில் அப்படியே உயர்ந்து அது அப்படியே கடவுளாக மாறிடும். அப்புறம் உங்கள் மூச்சு பேச்சு எல்லாம் அவரை பற்றியே இருக்கும். இப்போவே நம்ம பார்க்குறோமே நிழலாட்டமாக. சினிமாவில் பாருங்கள், காசு கொடுத்து அடி வாங்குறாங்க, காசு கொடுத்து ஒருவனை அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம அதை நம்புகிறோம். இவர் இதெல்லாம் உண்மையிலே செய்யக்கூடியவர் என்று நம்ம நம்பி அவர் ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக நினச்சி கடவுள் ரேஞ்சு கொண்டு வந்துடுறோமே. பொங்கல் வைக்கிறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள், பனியன் போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப சுலபம் இல்லையா? அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தினா நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு தடையும் இருக்காது. அப்போது முதல் காரியம், அவனை ஜெய புருஷனாக காண்பிப்பது. வெற்றி பெற்று கொண்டே இருப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்தோம், 6வது அதிகாரம் 2வது வசனம், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அதில் வெளிப்படுத்தல் 13:4 அவனோட யார் யுத்தம் பண்ண முடியும், அவன் ஜெயவீரன் என்று சொல்லி அதனால தான் அவனை ஆராதித்தாங்களாம். அப்படி தான் போட்டிருக்கு பாருங்களேன். அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி அந்த மிருகத்தை வணங்கினார்கள். அடுத்து அவன் கைகளில் மிகுந்த அதிகாரம் இருக்கும். ஏன்னா உடைய வாழ்வாதாரம் அவன் கையிலிருந்து தான் வரும். அவனுடைய ஆட்சி சட்டம் எல்லாம் அவன் கையிலிருந்து வரும். அவன் ஒரு சுப்ரீம் பவராக தன்னை காட்டுவான். அப்போ அவனை வணங்க வேண்டும், வணங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஜனங்களுக்குள்ளே வந்து, ஒரு மனுஷனை வணங்குறமேங்கிற ஒரு உறுத்தல் அவர்களுக்குள்ளே இருக்காது. இப்போ அதை தான் நான் பார்க்குறேன். ஒரு மனுஷனை புகழவா கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்? ஏன் இப்படி செய்கிறாங்க? ஒருவரை மரியாதை பண்ணுகிறோம், ஒரு கொடுத்த அதிகாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் வணங்குவதில்லை. இவங்க ஏன் இவ்வளோ தூரம் அப்படி ஈடுபடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது மனதிலே சாத்தான் கொண்டு வருகிற ஒரு தந்திரம் என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது. அடுத்த காரியம் பாருங்க, மரணத்தையே ஜெயித்து எழுந்தவனாக தன்னை காண்பிப்பான். நீங்கள் இயேசுவை எங்கே வித்தியாசப்படுத்துவீங்க? அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். யாராவது அப்படி எந்திரிச்சிருக்காங்களா? அதுதானே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அதுக்கு மாற்றா நான் எந்திரிக்கிறேன் பாரு என்று சொல்லி சாவுக்கேதுவாய் ஆல்மோஸ்ட் செத்து போய்விட்டான் என்று நினைத்தவன் புதிய பலத்தோடு எழும்புகிற மாதிரி ஒரு காட்சி வேதம் தான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 13:3 அவருடைய தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். பூமியில் உள்ள யாவரும், அது மறுபடியும் உயிரோடு எழும்பின போது பூமியில் உள்ள யாவரும் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து, என்னடா செத்துட்டான்னு நினைச்சோம், எந்திரிச்சிட்டாரே, எப்படி இயேசுவை பார்த்து. அதோடு அவர் சரித்திரம் முடிந்தது. செத்துட்டாருன்னு நினைச்சோமே. இயேசுனுடைய சரித்திரமும் இயேசுனுடைய ஊழியம் கிரியும் உயிரோடு இருந்ததை விட மரித்து உயிர்த்த பின்புதான் பெரிய ஊழியமாக இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இயேசுனுடைய ஊழியம் தான் நடக்குது.
நம்மை கர்த்தர் காமிச்சா கூட பின்னால் இருந்து அவர் தானே வேலை செய்கிறாரு. அவர் உயிரோடு இருந்த போதை விட மரித்து உயிர்த்த பிறகு தானே பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறார் இப்போ வரைக்கும். அதே மாதிரி இவன் தன்னை அப்படி மாற்றின உடனே இவங்க ஆச்சரியப்பட்டு செத்து போயிடுவான்னு நினச்ச மறுபடியும் புது பலத்தோடல எந்திரிச்சு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த மிருகத்தை பின்பற்றுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் நடங்க, ஓகே, முத்திரை வாங்குங்க, சரி, வேற கடவுளை வணங்காதீங்க, சரி, நான் தான் உங்களுக்கு கடவுள், சரி, உங்கள் பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு, ஓகே அப்படின்னு பின்பற்ற ஆரம்பிச்சு, ஃபாலோ பண்ணி. இயேசு என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாரே, அவன் சொல்லாமலே பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அவன் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்வான். அவன் மாத்திரம் இல்லை, அவனுக்கு பிறகு இன்னொரு ஸ்பிரிட்டு அவன் காலத்திலேயே அவனுடைய சாத்தானுடைய ஆவி வேறொரு ஆவியாக வேறொரு மிருகமாக எழுந்து அது பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்யும். வேறொரு மிருகம் எழும்பி, இது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருகத்துக்கு பின்னால வேறொரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்து அது மனுஷருக்கு முன்பாக அற்புதங்களை செய்தது. என்ன அற்புதம் செய்தது? அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தது அந்த மிருகம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 13, 14. 14 சொல்லுது, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினால் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. நான் நல்லா உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பாருங்க. அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் அது சாகிற மாதிரி செத்து பலத்தோட உயிர் பெற்று எழுந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் ஆச்சரியத்தோடு அதை பின்பற்றுறாங்க. அப்போது வேற ஒரு மிருகம் எழும்பி பலத்த அற்புதங்களை செய்கிறது. பலத்த அற்புதம்னா கற்பனை பண்ண முடியாத அற்புதம். வானத்திலிருந்து தீ இறங்குனா இறங்குது, மழை பெய்யுனா பெய்யுது, எல்லா அற்புதங்களையும் செய்ய ஜனங்கள் அந்த மிருகத்தை பார்த்து மிரண்டு போகும்போது அந்த மிருகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த முதல்ல காயப்பட்டு செத்து மறுபடியும் உயிர் பிழைத்தது போல பிழைச்சிச்சே அந்த மிருகத்துக்கு சிலை செய்யுங்க, அதை வணங்குங்கன்னு சொல்லிச்சான். அப்போ இவர்கள் என்னன்னா, இவ்வளவு அற்புதம் செய்கிற வல்லமையான மிருகமே அதை வணங்க சொல்லுதுன்னா அப்போ அது இதை விட எவ்வளோ பவராக இருக்கும். நம்ம இவர் இவ்வளோ அற்புதம் செய்கிறாருன்னு பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நான் இல்லை, அவர் யோவான் ஸ்நானகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி தான். யோவான் ஸ்நானகன் தேசத்தை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். தன்னிடத்தில் வருகிறவர்கள் மனம் திரும்புகிறாங்க, பாவரிக்கை செய்கிறாங்க. இயேசு அந்த பக்கத்தில் வரும்பொழுது அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே ஜனங்கள் அப்படியே இயேசு இடத்துல பல பேர் போயிட்டாங்க. யோவானுக்கு அதில் வருத்தம் இல்லை. அவர் பெருகவும் நான் குறையவும் சிறுகவும் வேண்டும் தான் அவர் விருப்பம். அதே சீனை இங்கே என்ன பண்ணுறான் பாருங்க. ஜனங்களை பிரமிக்க பண்ணுகிறவன் அவன் ஒரு ஆளை கையை காட்டுறான். நான் இல்லை, அவர்தான் பெரியவர் அப்படின்னு சொன்னோன்னே இவரே சொல்கிறாருன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார் சொல்லி ஜனங்கள் பக்தியில் கொழுந்து விட்டு எரியிற தீயில எண்ணெயை ஊற்றின மாதிரி குபீர்னு பற்றிக்கிட்டு பரவசம் அடைந்து அவனுக்கு சாமி வந்து அந்த அந்த அந்தி கிறிஸ்து பேரை கேட்டாலே, அவருடைய புகழ்ந்து பாடப்படுகிற பாடலை கேட்டாலே, அவரை பற்றின செய்திகளை கேட்டாலே அவன் பரவசமாகி அவன் அப்படி சாமி வந்துடுது அவனுக்கு. அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தவரே அவரை கையை காட்டுறான்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். அவன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளோ வேலை செய்கிறான் பாருங்க. அடுத்து, தேவனை அறியாத வெகு ஜனங்கள் இந்த அற்புதங்களால் பிரமித்து அவர்கள் இந்த அற்புதங்களை செய்கிறவன் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்க, அவன் தன்னை விட இவர்தான் பெரியவர் என்று அந்தி கிறிஸ்துவை காட்டும்போது நிபந்தனை இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ளவும் வணங்கவும் ஆராதிக்கவும் அவர்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. அடுத்த காரியம் பாருங்க, இதில் ஜனங்கள் இழுத்து கொண்டு போவாங்க, அது ஓகே.
ஆனால் வேதம் சொல்லுது வெறும் ஜனங்கள் மாத்திரம் இல்லையா, தெரிந்து கொள்ளப்பட்டவர். அங்கே தான் நமக்கு இடரல் இருக்குது, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. வெகு ஜனங்கள் அப்படி தான், அவன் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி ஒரு கதை சொன்னால் கூட உடனே நம்பி அப்படியே பரவசமாகி கீழே விழுந்துருவான். வெகு ஜனம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் இதில் எது மோசமானதுன்னு கேட்டால், மத்தேயு 24:24 இயேசு சொன்னார், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க. பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரம். அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் வெளியே போய் யார்ட்டையும் சொல்ல போகல, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவர்களை திருத்துவது நம்ம நோக்கம் இல்லை, உங்களை பாதுகாப்பது எங்களுடைய நோக்கம். நீங்கள் இதில் இழுப்புண்டு போயிடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கும் நம்மகிட்ட வந்து வாதாடுவான். அப்போ இயேசு செய்ததை விட எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார் பாருங்க. இயேசு சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறோம், இதை விட பெரிய அற்புதம் செய்கிறோம். அப்போ அவன் பரலோகத்தின் தேவனால் அனுப்பப்பட்டவர் தான், இவர் தான் கிறிஸ்து. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நான் சில காரியங்களை இது தவறு, இது வேதத்தில் இல்லை, நீங்கள் தவறான ஒரு காரியத்துக்குள்ளே போகிறீங்க, தவறான ஒரு மனிதரை உயர்த்தி பிடிக்கிறேன்னு சொல்லும்போது என்கிட்ட வாதாடி இருக்கிறாங்க. நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? பாருங்கள் இவ்வளோ பெரிய காரியம் வருது, வரப்போகிற நன்மைக்கு இவங்க வாசலை திறக்கிறாங்க, இப்போ எல்லாம் அடைபட்டு விட்டது. அப்போ பைபிளை படித்தவனுக்கு அல்லது வேதத்தை நீங்கள் நுணுக்கமாக படிச்சிங்கன்னா, அதை விசுவாசிச்சிங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு மனுஷனை கொண்டாந்து கடவுள்னு காமிச்சா, ஒரு கல்லை கொண்டாந்து கடவுள்னு காமிச்சா, அல்லது ஒரு ஆளை கொண்டாந்து கடவுள்னு காமிச்சாலாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. கடவுள் யார், மனிதர் யார் என்று, சாத்தான் யாருங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த பைபிளை விட்டு நம்ம தூரமாக பிரிஞ்சதுனால தான் அற்புதத்தை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு அற்புதத்துக்காகவே ஏற்றுக்கொண்டோம். நம்ம அற்புதத்துக்காக இயேசுவை பின்பற்றின யாரும் கடைசியில் நிற்கலையே. அப்போ இயேசுக்காகவும் அவர் தருகிற நித்திய ஜீவனுக்காகவும் அவருடைய அன்பிற்காகவும் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த காரியம் அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். மிகுந்த வல்லமையோடு வெளிப்படும் கடைசி காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும். சாத்தானுடைய அந்த அந்தி கிறிஸ்துனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்கும். பரலோகத்தில் இருக்கிற 2 சாட்சிகள், கர்த்தருடைய சாட்சிகள், அவங்க சாத்தான் தன் கிரியை செய்யும்போது கர்த்தருடைய காரியம் கிரியை நடக்கும்ல, அந்த 2 சாட்சிகளை கர்த்தர் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்து பலமாக வேலை செய்கிற காலத்தில் 2 பேரை அனுப்பி வைக்கிறார். 2 பேரை அனுப்பி வைக்கும்போது அவர்கள் 3.5 வருஷம், கிட்டத்தட்ட 3.45 வருஷம் இங்கே பூமியில் அற்புதங்களை செய்கிறாங்க. அற்புதம்னா எவனும் பதில் சொல்ல முடியாத அற்புதம். அநேக அடையாளங்களை செய்கிறாங்க. அந்த அற்புதங்களை செய்து இந்த சாத்தானை பின்பற்றுகிற ராஜாக்களை பிரமிக்க வைக்கிறாங்க. அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் எதிர் அற்புதங்களை செய்கிறாங்க. மோசே செய்த அற்புதத்தை போல. இதனால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா, ஏற்றுக்கொண்டா, அது நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அவர்கள் அற்புதங்களை செய்து பிரமிக்க வைக்கிறாங்க. அது சாத்தானுடைய ஆளுமை அமைக்கப்படுவதற்கு தொந்தரவாக இருக்கிறது. நம்ம ஒன்று செஞ்சால் இவன் ஒன்று செய்கிறான். மோசே காலத்தில் எப்படி மந்திரவாதிகளுடைய கைக்கோள்களை மோசேனுடைய கைக்கோள் விழுங்கியதோ அது மாதிரி அற்புதம் செய்கிறாங்க. ஒரே பரபரப்பு, பதட்டம். இப்போது சத்துரு என்ன செய்கிறான் பாருங்கள். 3.5 வருஷம் தான் அவங்களுக்கு டைம். கர்த்தர் அனுப்புகிறார் ஒரு சான்ஸ் கொடுக்க. தேவனுடைய காரியத்தை மனிதர்கள் விளங்கி கொள்ள ஒரு சான்ஸ் கொடுக்க 3.5 வருஷம் அவங்கள அனுப்புகிறார். அதை பற்றி வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் அவர்கள் 1260 நாட்கள் 1260 நாட்கள் பூமியில் வேலை செய்வாங்க. இப்போது இந்த 2 சாட்சிகளை குறித்து வாசிக்கிறேன் பாருங்கள். 11வது அதிகாரம் 3 சில வசனங்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடித்து கொண்டிருக்கிறவர்களாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல பரலோகத்தில் இருக்கிறாங்க. இப்போ பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால், அவங்க இங்கே வரும்போது யாராவது அவங்க மேலே கை போடணும்,
அவங்கள தொந்தரவு செய்யணும், கொல்லணும்னு நினச்சா அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். பேசினா ஏன்னு சொன்னால் போதும், வாயிலிருந்து நெருப்பு வந்து எதிர்த்தவன் செத்துப்போம். எப்படி இருக்கும்? அடுத்து அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ, இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சேதப்படுத்த மனதாய் இருந்தா அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். வாயிலிருந்து தீ வந்து அவங்களை கொன்றுமா. எப்படி பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் இந்த 3.5 வருஷம் இந்த 2 சாட்சிகளும் என்ன செய்வாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். பல பேர் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிஞ்சிருச்சு, வேதத்தில் தான் எல்லாம் சொல்லிட்டாங்களே, தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிஞ்சு. யார் சொன்னது? 11ஆவது அதிகாரத்தில் வானத்திலிருந்தே 2 தீர்க்க தரிசிகள் வந்து 3.5 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மழை விழக்கூடாது இந்த நாட்டில், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் பஞ்சம். அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதைகளினால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. எப்படி இருக்கும்? ஒரு மோசேயே வந்த மாதிரி, ஒரு எலியா வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியெல்லாம் கலக்கம் உண்டாகும். அவங்க செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு எப்போ வேணுமோ அந்தந்த நேரத்துக்கு தக்கபடி ஒரு வருகிறான், எதிர்த்து வருகிறான், ஒரு ராஜா எதிர்த்து வருகிறான், தேசத்தில் எல்லாத்தையும் தண்ணியாக மாற்று, தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்று, மாறிடும். வனாந்தரம் தீ பிடிக்கணும், தீ பிடிச்சிரும். மழை பெய்யட்டும், மழை பெஞ்சு அழிச்சிரும். மழை பெய்ய வேண்டாம், நின்று போய் வறட்சி வந்துடும். இந்த 2 பேரை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எங்கே வர்றாங்கன்னு தெரியாது, எந்த நேரம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. 3.5 வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பூமியை சகலவிதமான வாதைகளில் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பைபிள் என்னென்ன வாதைகள்லாம் போட்டிருக்கு பாருங்கள். எல்லாம் என்ன வேணாலும் எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும்போது அப்போ அவங்க 2 சொல்கிறாங்க. ஒன்று தீர்க்க தரிசனம், 2வது தேவனை குறித்தும் தங்களை குறித்தும் சாட்சியை சொல்லி முடிக்கும்போது 3.5 வருஷம் முடியும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து கொன்று போடும். பாதாளத்திலிருந்து திடீர்னு ஒரு மிருகம் எந்திரிச்சு, இந்த பிசாஸ் இது கொல்லலை, கர்த்தர் கொடுத்த நேரம் முடியுது அவங்களுக்கு. அதனால் இது எழும்பி அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே, மகா நகரம் என்று சொல்லுவது எருசலேமை குறிக்குது, அந்த வீதியில் கிடக்கும். அப்படியே அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவும் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்போ எருசலேம் தான். அதுக்கு ஞானார்த்தமாக வேற சோதோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சோதோமின் பாவம் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற டெல் அவீவ், ஜெருசலேம், இதில் சோதோமின் ஓரின சேர்க்கை பாவத்தினுடைய தலையகங்கள் இங்கே தான் இருக்குது. அந்த டெல் அவீவில் தான் உலகத்தில் இருக்கிற ஓரின சேர்க்கையாளர்கள் முழுவதும் கூடுகிற இடம். அவர்கள் எருசலேமிலும் நிறைய விரவி இருக்கிறாங்க. அது சோதோம் என்றும் எகிப்துனா மந்திரவாதம், அந்த நகரம் என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் டைரக்ட் அர்த்தம் எடுக்கக்கூடாது, ஞான அர்த்தமாக. அப்போ இது எந்த ஊர் நமக்கு தெரியலன்னு நினச்சா அடுத்த க்ளூ சொல்கிறாங்க. அங்கே தான் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். அவர் தானே நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அங்கே தான் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு, அங்கே தான் அவர் விசாரிக்கப்பட்டு, அங்கே தான் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தினார். அப்போ அது எருசலேமில் அவங்க பாடி கிடக்கும் 3.5 வருஷம். உடனே என்ன செய்வான், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் காமிச்சா அப்படியே பிரபலப்படுத்துவாங்க. பாருங்கள், அப்படிப்பட்ட ஆளை நம்மால் ஜெயிச்சிட்டாரு, அப்படி செஞ்சார், இப்படி கொஞ்சம் கற்பனையும் கலந்து, இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் அதானே கலந்து, அப்படி செய்தார், இப்படி கொன்றார், அப்படி கொண்டாருன்னு அந்த படத்தை காட்டி காட்டி பிரேக்கிங் நியூஸ் பார்க்க எவ்வளோ அற்புதங்களை செய்த தேவ மனிதர்களை ஜெயித்தார்னா இவர் எப்படி ஒரு சுப்ரீம் பவராக இருப்பார் என்று ஜனங்கள் அவனை ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. கடவுள் அனுப்புனா கூட ஜெயிச்சாரையா
அவனுக்கு தெரியாது இது கடவுள் கொடுத்த ஒரு நேரம், ஒரு டைம் மனிதர்களுக்காக. எல்லாம் சாத்தானே ஜெயிச்சுட்டு வர்றானே, அதுக்கு நடுவில் கர்த்தருடைய வல்லமை பாரு அப்படின்னு ஒரு 3.5 வருஷம் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு தவணை காலம். அது கர்த்தர் சொல்ல வேண்டிய, இன்னும் வெளிப்படுத்த வேண்டிய பல காரியங்கள் மிச்சம் இருக்குது. அதெல்லாம் தீர்க்க தரிசன உரைக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. ஆனால் இதை அவன் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவான்னா, எப்படிப்பட்ட ஆட்களை பரலோகத்தில் இருந்த தேவனே இறங்கி வந்து தன்னுடைய மனிதர்களை அனுப்பினா கூட, பார்த்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன், நியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன் எடுத்திங்கன்னா டிங் 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 டிங்னு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உடலை பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கள் அப்படின்னு காமிச்சு தன்னுடைய வெற்றியை பிரஸ்தாபப்படுத்துவாங்க. அப்போ ஜனங்களுக்கு அப்படியே அவனை குறித்த ஒரு பிம்பம், கடவுளையே ஜெயித்தவன், இவ்வளோ பெரிய இவ்வளோ 3.5 வருஷத்தில் பல தேசங்களை. இதனால் என்ன செய்வாங்களாம், பல நாட்டு ராஜாக்கள் வெகுமதி கொடுத்துக்கிருவாங்களாம். தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இந்த 2 பேரும் சேர்த்துட்டாங்கயான்னு சொல்லி இவன் அவனுக்கு கிஃப்ட், அவன் பெரிய கொண்டாட்டம். அப்படின்னா ஜனங்களுக்குள்ள இது எப்படியெல்லாம் பரவப்படும் என்று யோசிச்சு பாருங்க. இது அவர்களுக்குள்ளே ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். உண்டாக்குன உடனே மனிதர்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஃபெய்த்தா, நம்ம ஆராதிக்கிற இந்த ஆள், இந்த அந்தி கிறிஸ்து தான் உலகத்தின் சர்வ சக்தி, மகா பெரிய சக்தி என்று அவனை அரசனாக மாத்திரம் இல்லை, கடவுளாகவே ஏற்றுக்கொள்ளுவாங்க. இதுக்கெல்லாம் இப்போ இருந்தே கடவுள் என்று நம்ம ஒன்று அரூபமாய் இருக்கிறவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள நமக்கு தயக்கம் இல்லை. பாருங்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. நாமும் அப்படித்தான், ஆவியாக இருக்கிற தெய்வம், அதை நம்ம வழிபடுகிறோம், நம்புகிறோம். வேறு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து கடவுள்னு சொல்கிறாங்க, இதுதான் கடவுளுங்கிறாங்க, அதை கூட நம்புகிறாங்க, லாஜிக் இருக்குது. ஆனால் நம்மை போல ஒரு சக மனிதனை இவர் கடவுள்னு சொல்கிறாங்க. அவனும் ராத்திரி தூங்குறான், காலைல எந்திரிக்கிறான், அவனும் நம்மை போல வாழ்கிறான், சாப்பிட்றான், உடுத்துறான், தூங்குறான். அவன் எங்கே வித்தியாசப்படுறான்? அந்த ஹியூமன் காரியங்களில் எங்கே வித்தியாசப்படுறான்? அப்போ இவனை எப்படி நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்வது? நம்ம வாழ்கிற காலத்தில் கண்ணால் பார்க்குற ஒருத்தரை எப்படி கடவுளாக ஏற்றுக்கிறதுனா, அதுக்கு பில்டப் பண்ணி மனிதர்களுடைய இருதயங்களை இப்பொருந்தே மாற்றுவது தான் சாத்தானுடைய தந்திரம். அரூபமான தெய்வத்தையும் அல்ல, ஆவியாக இருக்கிற தெய்வத்தையும் அல்ல, கல் அல்லது சிலைகள் வடிவத்தில் இருக்கிற தெய்வத்தையும் அல்ல, உங்களை மாதிரி ஒரு சக மனிதனையே நீ ஆராதிக்க முடியும், அவனே ஒரு சுப்ரீம் பவராக தன்னை வெளிப்படுத்த முடியும் என்பதை மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் புகுத்துகிற தந்திரம் இப்போ நடக்குது. இதற்காக ஜனங்களை சாத்தான் எப்படி பழக்குவிக்கிறான், அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல மனிதருடைய இருதயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும், தங்களை தாண்டியவர்கள் வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது, நாம் சொல்கிறத தான் நம்பணும் என்பதை உலகம் முழுசும் ஒரே மாதிரி ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரவும் சாத்தான் எடுத்த முதல் ஸ்டெப் என்னென்னா, எல்லாருடைய கையிலும் சமூக வலைத்தளங்களையும் ஃபோனு டிவைசஸ் போன்றவைகளை பொதுவாக்கினது. பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சிகள், மின்சாரம் கண்டுபிடித்து பல 100 வருஷத்துக்கு பிறகு தான் இந்தியாவுக்குள்ளே கிராமத்துக்குள்ளேலாம் வந்துச்சு. பல விஞ்ஞான காரியங்கள் உலகம் முழுவதும் பரவ ரொம்ப வருஷம் எடுத்துக்கொண்டது. ஆனால் இந்த மீடியாஸ் இருக்குது பாருங்கள், சோஷியல் மீடியாஸ், டிஜிட்டல் உலகம் மாத்திரம் அது கண்டுபிடிக்கப்பட்டு 3-4 வருஷத்துக்குள்ளே கடைக்கோடி கிராமத்தில் கூட இருக்கிறவருடைய கைக்கு போய் சேர்ந்துருச்சு. இது சாத்தான் ரொம்ப தீவிரமாக பரவ வைக்கிறது. அதில் பல வசதிகளை ஒன்றொன்றாய் கூட்டி கொண்டே வர்றாங்க. ஒவ்வொரு புது ஜெனரேஷன் ஃபோன்கள் அல்லது காரியங்கள் வெளிப்படும் போதும் அது உலகத்தின் அந்த தொடர்பு சாதனங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் அந்த வடிவத்தையும் சமூக வலைத்தளத்தையும் தான் பிரதானப்படுத்துவதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் வர்றது முழுசும் பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டு, நியூஸு அல்லது மற்றவர்களோட அந்த சோஷியல் வலைத்தளம். இதுதான் நம்மை சுற்றி முதல்ல பின்னப்பட்ட ஒரு வலை. நமக்கு சொல்லப்படுகிறது கூட பாருங்கள், அதுக்கு என்ன பேர் வச்சுக்கானா, ஒரு வெப்சைட். வெப்புன்னா உங்களுக்கு தெரியுமா? சிலந்தி பின்னுகிற வலைக்கு பேர் தான் வெப்பு. அது ஒரு வலையை பின்னும், அதுக்கு பேர் சிலந்தி வலைக்கு பேர் வெப்பு. அதில் போய் ஒரு பூச்சி ஒட்டி கொண்டால் அது அந்த சிலந்தி நெருங்கினா கூட, இது முயன்றால் கூட அதுலேருந்து வெளியே வர முடியாது. நல்ல பேருக்கு வச்சுருக்காங்கல்ல. அதில் நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சாலும் வெளியே வர முடியாது.
அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. கையிழந்து மாதிரி இருக்கும். சில ஆட்களை பார்க்குறோம், ஃபோனை வீட்டில் வச்சுட்டு பஸ்ஸில் ஏறிட்டா மறந்துட்டும் தெரிஞ்சா அவன் பதற பதற்றம், எப்படி ஊர் போய் சேருவேங்கிற மாதிரி மூச்செல்லாம் திணறி கண்ணெல்லாம் முழி பிதுங்கி வேர்த்து விறுவிறுத்து ஃபோன் உடனே கைக்கு கிடைக்கணும் அப்படி பயப்படுறாங்க. என்னுடைய கல்லூரி காலம் மாணவ பருவத்திலலாம் ஃபோன்கள் எல்லாம் ரொம்ப அபூர்வம். லேண்ட்லைன் தான் எங்கேயாவது இருக்கும், ஒரு தெருவில் யாராவது ஒருத்தர் 2 பேர். அந்த காலத்துலேயும் நாங்கள் வாழத்தான் செய்யும். ஆனால் இப்போது வாழ்க்கை ஃபோன் இல்லாவிட்டால் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு வலையை பின்னி எல்லாரையும் அதில் ஒட்ட வைத்து, இப்போ அது உங்களை நெரிச்சா கூட நீங்கள் அதிலிருந்து விடுபடவே முடியாது. வெப், அந்த வலை அவனே சொல்லித்தான் கொடுக்குறான், இது வலை, சமூக வலைத்தளம். அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. ஒட்டிக்கொள்ளும் உங்களுடைய செட்டை, உங்களுடைய இருதயம் அதில் ஒட்டிக்கொள்ளும். தினம் ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறான், 1 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறான். முதல்ல இதை பரவ வைத்து அதை எல்லாருடைய கையிலும் கொண்டு போய் சேர்த்து இனிமே தான் விரும்புகிற கருத்தை உள்ளே பதிவேற்றம் செய்ய போகிறாங்க. அது வழியாக ஒவ்வொருவருடைய கைக்கும் அது வரும். ஒரு செய்தியை நம்ம கொடுப்பதற்கு ஒரு காலத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா முறைகளை விட இன்றைக்கு ரொம்ப சுலபமாக ஒரு செய்தியை சொல்லப்படும் போதே அல்லது சொல்லி முடித்த உடனே 5 நிமிஷத்துக்குள்ளே, அது கூட அதிகம்தான், அநேகருடைய உலகத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் இருக்கிறவருடைய கையில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஒரு காலத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய நெருப்பு பிடிக்குதுன்னா பேப்பரில் பார்ப்போம் 2 நாள் கழிச்சு. இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துறோம். நம்ம அவ்வளவு சுலபமாக்கி வச்சுறாங்க முதல்ல. இது எல்லாருக்கும் இன்றியமையாதது என்பதை போல நம்ம கையில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. சாப்பாடு இருக்கோ இல்லையோ எல்லாருடைய கையிலும் ஃபோன் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஃபோனை சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் வங்கியை ஃபோன் மூலம் அணுக முடியும், ஒரு பொருளை ஃபோன் மூலம் வாங்க முடியும், ஒரு செய்தியை நீங்கள் ஃபோன் மூலம் கேட்க முடியும், ஒரு நண்பர்களோடு நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியும், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் இல்லை ஃபோனில் பார்க்க முடியும், உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கிற யாராவது ஒருவரை நண்பராக்கி கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான சென்ற இடத்தை ஃபோன்கள் அல்லது மொபைல் பிடித்து கொண்டது. ஃபோன் என்று சொல்வதை விட அதை சமூக வலைத்தளங்கள், டிஜிட்டல் உலகம் உங்களை கவர்ந்து பிடித்து விட்டது. அது இல்லாமல் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் கொஞ்சம் நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நீங்கள் சோதிச்சு பாருங்களேன், எவ்வளோ நேரம் இருக்க முடியுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அப்படி கலாச்சாரம், நாங்கள் இந்த 2 மாற்றத்தையும் பார்க்குறோம். என்னுடைய வயசுக்கு, என்னுடைய அனுபவத்திற்கு நான் 2 காலத்தையும் பார்த்துருக்கிறேன். ஃபோன் இல்லாமல் வாழ்ந்த காலமும் இருக்கிறது, சந்தோஷமான காலம். இன்றைக்கி எல்லாமே நமக்கு ஃபோன்லேயே கிடச்சிருது. ஒரு பெட்டில் இருந்து கொண்டே சாப்பாடை கொண்டாந்துட முடியுது, ஒரு திரைப்படத்தை பார்த்துட முடியுது, ஒருவரோட நம்ம உரையாட முடிகிறது, என்ன வேணாலும் செய்ய முடியுதே. வாழ்க்கையுடைய மைய இடத்தை பிடிச்சிருச்சே. ஏன் இதை பொதுவாக்குகிறார்கள்? அதை எல்லாருடைய கையிலும் போய் சேர்ற மாதிரி ஏன் அதை சுலபம் பண்ணுறாங்க? விஞ்ஞானத்தில் வேறு எந்த காரியத்துக்கு இவ்வளோ வேகம் கொடுக்கலையே. ஏன்னா இந்த வலைதான் எல்லா மனிதர்களையும் ஒரு இடத்துல இணைக்கக்கூடியது. எல்லாரையும் அதில் இணைக்க விரும்புகிறாங்க. அதுக்கு பிறகு தான் அதன் மூலம் உங்களை கருத்தேற்றம் பண்ணவும், உங்கள் மனதை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் பல தந்திரங்களை வச்சுருக்கிறாங்க. அப்போது இது என்ன செய்யுதுன்னா, மனிதருடைய சிந்தையை சிறைப்பிடிப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போவே ஜனங்களை, குறிப்பாக இளைய தலைமுறையை இப்படிப்பட்ட செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அதற்கு பழக்கிறாங்க. உங்கள் கையில் இப்போ வந்துருச்சா, அந்த கையில் சிலரை குறித்த தகவல்களை பரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அவர் அப்படி வல்லவர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பொய்யாக இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம போட்டு உரசியாக பார்க்க முடியும். இவர் இப்படி சாதிச்சிட்டாரு, அப்படி சாதிச்சிட்டாரு. உலகத்தில் 2 வல்லரசுகள் போராடும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. உடனே நம்ம நம்பத்தான் வேண்டியிருக்கு. இதை போய் நம்ம எங்கே போய் செக் பண்ணி பார்க்க முடியுமா? அதுக்கு காலதாமதமாக எத்தனை பொய்யத்தான் செக் பண்ணுவீங்க? காண்பித்து ஒரு மனிதனை ஒரு செலிபிரிட்டியாக, ஒரு இயற்கைக்கு மேற்பட்டவரா, ஒரு பலம் உள்ளவரா, ஒரு இமேஜ், ஒரு பிரமையை உண்டாக்க முடியும். இப்போது சொல்ல அப்படியே நம்முடைய மனதில் விஸ்வரூபம் எடுத்துருவாங்க. அவங்க பயங்கரமாக நல்லா இருப்பார் போல் இருக்கே,
அப்படின்னு நம்ம புலகாங்கிதம் அடைய ஆரம்பிச்சிருவோம். இப்போதே அவர்கள் எது ஒன்றையும் யோசிக்காமல் பிரபலமானவர்களை பின்பற்றும் மனநிலை வளர்த்து கொள்ள செய்வான். எதையும் யோசிக்க மாட்டான். இவன் யாரு, இவனால் எனக்கு என்ன பயன் இருக்கும், இவர் சொல்வது உண்மைதானா, இவர் என்ன கடவுளா, என்னை இவருக்கு முதல்ல என்னைய தெரியுமா, எதுவுமே யோசிக்க மாட்டான். ஒரு பிம்பம், ஒரு வடிவம், அதை குறித்து செய்திகளை கேள்விப்படுகிற, நம்புகிற, அவர் என் மனதிலே உயர்ந்தவராக கடவுள் ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிறார். செய்தி கேட்க கேட்க விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள், அப்புறம் அந்த நடன கலைஞர்கள், பாடல் பாடுகிறவர்கள், இசைக்கலைஞர்கள், சினிமா கதாநாயகர்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம், சினிமா கதாநாயகர்கள். மற்ற நாட்டில் எப்படியோ தெரியாது, இந்தியாவில் இதுதான் முக்கியம். அவங்க யார் என்ன அவனுடைய எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. செய்தி கேள்விப்படுறோமில்ல, அதாவது சினிமாவில் பார்க்குறோமில்ல, அவர் அப்படி மாற்றிட்டாரே சமுதாயத்தை, நம்புகிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆன்மீக தலைவர்கள், அவர் சொல்கிறாரே, அது உண்மையாக போய் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் சொல்கிறாரே, அவர் சொன்ன காரியம் இப்படி இருக்குதே. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே நிறைய பேர் நான் அன்னைக்கே சொன்னேன் இன்றைக்கே சொன்னேன் அப்படின்னு நிறைய செய்திகளை சமூக வலைத்தளத்தில் பரவ செய்து அவங்க நோக்கம் என்ன, தங்களை ஒரு தீர்க்கதரிசியாக முன்னிறுத்த, ஜனங்களுக்குள் முன்னிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டேன், இப்படி நடக்கும்னு சொன்னேன். சரி, அது ஒரு பக்கம். இதெல்லாம் என்னென்னா, செய்திகள் நம்முடைய மனதை கருத்தேற்றம் பண்ண வைக்குது. உள்ளே போய் அது அப்படியே நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளுகிறது, நம்ப வைக்கிறது, உண்மையுள்ளவர்கள் என்று விசுவாசிக்க வைக்குது. நம்ப வைக்கிறவரை விசுவாசிக்க வைக்குது, அப்புறம் ஆராதிக்க வச்சிருது. இறுதியாக அந்தி கிறிஸ்து இந்த பிரபலங்கள் யாவரையும் விட, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பிரபலமாக நினச்சிருந்தேன், அவங்களெல்லாம் விட இவன் தன்னை பலமானவனாகவும் பிரபலமானவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் காண்பித்த போது அவனை அவன் மனிதனாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு மனிதன் உங்களை விட விசேஷமாக அவன் தன்னை பெரியவனாக காட்டும்போது நீங்கள் நம்பி அவரை கடவுள் மாதிரி, ஹீரோ மாதிரி நீங்கள் நம்பிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் சுலபமாக எது ஒன்றை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை தான் ட்ரெயின் பண்ணியாச்சே. அதுதான் சாத்தானுடைய தந்திரம். இப்போ இந்த மனிதர்களை சிறைப்பிடிக்க அவன் கடைப்பிடிக்கிற சமூக வலைத்தள தந்திரத்துக்கு பேர் அல்காரிதம் என்று பெயர். அல்காரிதம், இதுதான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்காரிதம் என்ன செய்கிறது, அது சமூக வலைத்தள பயன்பாட்டில் அல்காரிதம் என்ற ஒரு அமைப்பு நம்முடைய மனங்களை தன்வசப்படுத்துகிறது. அதுக்கு தான் மேக்சிமம் அது பயன்படுத்த வைக்குது. இது என்னங்க அல்காரிதம் என்றால், அது எப்படி வருது அப்படின்னு கேட்டால், அந்த அல்காரிதம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தனித்தனி ஒவ்வொரு மனிதனையும், சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரையும் அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உள்ள நுழைஞ்சதுலேருந்து உங்களுடைய நடவடிக்கைகள், செய்கைகள் எல்லாத்தையும் வச்சு உங்களை ஸ்டடி பண்ணிகிட்டே வரும். எப்படி ஸ்டடி பண்ணுது பாருங்கள். ஒன்று, நீங்கள் சமூக வலைத்தளத்தில் எதை பார்க்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கும். இவன் ஒரு குறிப்பிட்ட செய்தியில் தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறான், சினிமா செய்தியில் தான் கவனம் செலுத்துகிறான், இவன் உலகத்தின் அந்த யுத்தங்கள் அதில் தான் கவனம் செலுத்துகிறான், இவன் அசிங்கமான வெப்சைட்டில் தான் கவனம் செலுத்துகிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அப்படியே பகுத்து ஆராய்வு பண்ணுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியாக சமூக வலைத்தளத்துக்குள்ளே போன எல்லாரையும் தனித்தனியாக அது கண்காணித்து உங்களை டேட்டா பண்ணி வச்சிடும். அப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட்டை முக்கியத்துவப்படுத்துகிறவங்க யார் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் இருக்க அத்தனை பேருடைய பேரையும் தனியாக காமிச்சிடும். அப்போ என்டர்டெயின்மெண்ட் வழியாக ஒருத்தனை வளைக்கணும்னு சொன்னால் இவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை அனுப்பினாலே போதும். அரசியல் காரியங்களில் அல்லது இனி வருகிற காரியங்களை யார் கவனம் செலுத்துகிறான்னு பார்த்தா அது தனியாக வந்து அவர்களுக்கு அது மாதிரியான செய்திகளை அனுப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ முதல்ல சமூக வலைத்தளத்தில் எதை பார்க்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கும். அடுத்து, நீங்கள் சும்மா நினைக்கிறீங்க நம்ம சும்மா போய் தானே பார்க்கணும், போனவனே கண்டுபிடிச்சிடும். அடுத்தடுத்து நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், உங்களுடைய டேஸ்ட் என்ன தெரிஞ்சிடும். அடுத்து எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க என்பதை அது கால்குலேட் பண்ணுது. ஒரு செய்திக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறான், ஒரு சமூக வலைத்தளத்தில் எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறான். 10 மணி நேரம் ஒரு நாளில் கிட்டத்தட்ட பாதி நாள் சமூக வலைத்தளத்தில் செலவழிக்கிறான். அப்போ இவன் சமூக வலைத்தளத்தில் எது சொன்னாலும் நம்புவான், உங்களை அப்படியே ஜட்ஜ் பண்ணிடும்.
சமூக வலைத்தளம் தான் அவனுக்கு பிரதானம். ஒரு நாளில் பாதி நாள் 10 மணி நேரம் செலவழிக்கிறான். எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க பார்க்குது. அதை அடுத்து என்ன அது கணக்கு பண்ணுதுன்னா, நீங்கள் எதை பார்க்கும்போது சந்தோஷப்படுறீங்க. ஒரு அரசியல் தான், ஆனால் யாருடைய அரசியல் பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? இவர் பேசுனா அதை நீங்கள் சந்தோஷமாக கவனிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் லைக் கொடுக்குறீங்க. அது சொல்லி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. அதெல்லாம் அது கண்காணிக்குது. கண்காணித்து, ஓ இவர் இந்த மாதிரி கொள்கையில், இந்த மாதிரி அரசியல் தத்துவத்தில் ஈடுபாடு உள்ளவர், இப்படி சொன்னால் இவர் அதை ஏற்றுக்கொள்வார். இதில் எல்லா அரசியல் தலைவரும் ஒன்று பேசுவாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட தத்துவத்திலேயே நீங்கள் அதிகமாக நேரம் செலவழித்தால் கண்டுபிடிச்சணும். அது இவனுக்கு இந்த கருத்துக்கள், இந்த சமுதாய கருத்துக்கள் தான் நாட்டம் உண்டு. அடுத்து எதை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருதுன்னு பார்த்துரும். எது பார்த்தா நீங்கள் எதிர்மறையாக நீங்கள் கிரியேட் செய்கிறீங்க, ரியாக்ட் பண்ணுறீங்க, அதையும் கால்குலேட் பண்ணுது. ஒரு செய்தியை பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ரத்தம் கொதிக்குது, அதில் போடுறீங்க, முட்டாள் என்ன செய்தியை போட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறீங்க பாருங்க, கால்குலேட் பண்ணிடும். அப்போ இந்த செய்தி அவனை கோபப்படுத்துகிறது, இந்த செய்தி அவனை சந்தோஷப்படுத்துகிறது. இவன் அப்போ இதை பார்த்துட்டு அது என்ன செய்யுது, என்ன மாதிரி செய்திகள் இவனை மகிழ்ச்சிப்படுத்தும், என்ன மாதிரி செய்தி அவனை கோபப்படுத்தும் என்பதை உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிடுது. மூணாவது, எதை நீங்கள் அதிகம் பகிர்கிறீர்கள் என்று பார்க்குது. உங்களுக்கு ஒரு செய்தி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் எதை அதிகம் மற்றவர்களுக்கு பகிர்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், இயேசு எனக்கு ரொம்ப பிரியம், ஆனால் நான் இயேசுவை எத்தனை பேருக்கு பகிர்கிறேன் என்பது தானே முக்கியம். அது மாதிரி ஒரு செய்தி இவங்கிட்ட ஒரு விஷயத்தை போட்டால் இவனுடைய வேகம், ஒரே நேரத்தில் இவன் 4000 பேருக்கு இதை பகிர முடியும், இவன் 1000 பேருக்கு பகிர முடியும், எல்லாம் கணக்கு வச்சிரும். ஏன்னா உங்களை பின்னால் பயன்படுத்தணும். ஒரு செய்தியை நீங்கள் விரும்புகிற ஒரு செய்தியை, எந்த மாதிரி செய்தியை நீங்கள் பகிர்வீர்களோ அதை உங்களுக்கு அனுப்புனா போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணிடுவீங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கமெண்ட் பாக்ஸில் போய் உடனே நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அதை 4 பேர் நல்ல செய்தியாக இருக்கேன்னு ஒரு 10 பேருக்கு அனுப்புகிறீங்க, கால்குலேட் பண்ணிட்டே வரும். இந்த செய்தி, இந்த மாதிரி செய்தியை தான் அவன் பகிர்கிறான் என்பதை பார்க்கும். அடுத்து நீங்கள் எதை அதிகம் பகிர்கிறீர்கள், நீங்கள் எதை குறித்து உங்களுடைய கருத்து சொல்கிறீங்கன்னு பார்க்கும். சில ஆள் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம், எதை பற்றி நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறீங்க என்று பார்க்கும். இதெல்லாம் அதை எடுத்து வச்சிரும். மூணாவது, பிஸ்னஸ்ஸு. நீங்கள் உள்ளே போகும்போது ஃபோன் வழியாக என்ன பொருள்களை அதிகம் விரும்புகிறீங்க, எதை அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எந்த தளத்திலே எந்த பொருள்களை அதிகமாக நீங்கள் நாடுகிறீர்கள், எதை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள், இதை முழுசாக அது என்ன செய்யும், உங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி கொண்டே வரும். நான் எவ்வளோ கோடிக்கணக்கான பேரில் ஒரு ஆள் இல்லை, தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் அது பார்க்க, அதுதான் விசேஷம். அதில் நீங்கள் எதை குறித்து நீங்களாக இப்போ பல செய்திகளை படித்து நீங்கள் ஒரு கண்டென்ட் தயாரிக்கிறீங்க, நீங்கள் தயாரித்து நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் தயாரித்து அதை வெளியிடுகிறீர்கள் என்பதையும் கால்குலேட் பண்ணுது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு கண்டென்ட் எழுதி போட்டேங்க, நீங்கள் நினைக்கிறீங்க, அது எங்கேயும் அழியாது, அது நேராக இந்த அல்காரிதம் அவர்களை கவனிக்கிறது. அல்காரிதத்தினுடைய வேலையை அதுதான். ஒவ்வொருவரையும் அப்படி கண்காணித்து, இவனை இதில் போடு, இவனை இந்த கேட்டகரி, இவனை இதில் வை, இவனை எப்படி பயன்படுத்தலாம், உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. இவைகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு உங்களை அது நிதானிக்குது. முதல்ல இந்த ஆள் யார், மொத்தம் பார்த்துருச்சா, இவன் எந்த பொருளை விரும்புகிறான், எந்த வெப்சைட்டுக்குள்ளே அடிக்கடி போகிறான், எதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான், எதை குறித்து எதிர்கருத்து தெரிவிக்கிறான், எதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், எதை பார்த்தா சந்தோஷப்படுறான், எதை பார்த்தா கோபப்படுறான், எதை எல்லாம் பார்த்த உடனே நீங்கள் யார் அப்படின்னு ஒரு பிக்சர் அதுக்கு கிடச்சிருது. உங்களை எப்படி பயன்படுத்தலாம், நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, இன்டர்வியூவில் போய் உட்கார வேண்டியதில்லை, உங்களை பற்றி எதுவும் தகவல் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பாட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சி வெப்சைட்டை பயன்படுத்திகிட்டே இருப்பீங்க. அது உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளையும், குழந்தைய கூட கண்காணிக்கும். பிள்ளைகள் பார்க்குறாங்க பாருங்கள், கண்காணிக்கும். பிள்ளைகளை கருத்தேற்றம் பண்ணுவது ரொம்ப எளிது. அதனால தான் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிபர்கள், டீனேஜ் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களை ஈஸியாக வசப்படுத்திட முடியும். பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தை அப்படியே கருத்தேற்றம் பண்ணினா
சின்ன வயசுலேருந்தே உள்ளே வந்துடுவாங்க. அவர்கள் அந்த நம்பிக்கையிலே உள்ளே வந்துடுவாங்க. ஒருவரை வெறுக்க வைக்க முடியும், ஒருவரை நேசிக்க வைக்க முடியும், சில தகவல்களை அதன் மூலம் அனுப்ப முடியும். அப்போ தொடர்ந்து அதை பதிவு செய்து கொண்டு உங்களை யாருன்னு நிதானிக்குது. அதற்கேற்ற செய்திகளை உங்களை இப்போ எதை நம்ப வைக்கணுமோ அதற்கேற்ற செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறது. சாத்தான் வச்சிருக்கிற ஒரு காரியத்துக்கு நான் எதிர்கருத்து வெளியிடுறேன்னு வச்சுக்கோங்க, உடனே என்னை கண்டுபிடிச்சிருது. இவன் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில் இவனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ என்ன செய்யுதுன்னா, அதை பாசிட்டிவாக காண்பிக்கிற செய்தியாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் ஒரு 2 நாள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சர்ச் பண்ணால், அடுத்த நாள் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வலைத்தளத்தில் உங்களுடைய பேஜில் அது சம்பந்தமான செய்திகளாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விசாரித்து தேடுங்க, அடுத்து அதை குறித்த விளம்பரமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அல்காரிதம் உங்களுடைய மனசை ரீட் பண்ணுது, உங்களை நிதானிக்குது. அப்போ தான் சொல்ல வேண்டிய கருத்துக்கு இவன் இன்னும் அதை முழுசாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை குறித்த பாசிட்டிவான செய்திகளை, அதை குறித்த விளக்கமான செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே அதுதான் வருது. இவரை பற்றி, அவரை பற்றி அப்படின்னு அதை பற்றியே வருது. அந்த உங்கள் மனம் அதிலேயே சுற்றி கொண்டிருக்க பண்ணுகிறது. நீங்கள் இப்போ முதல்ல காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செய்தி, மத்தியானம் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த செய்தி பார்க்குறீங்க. ஓ, அது கூட ஒரு பாயிண்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. கொஞ்ச நாள் அதையே சுற்றி சுற்றி பார்க்கும்போது உங்கள் மனசில் அந்த செய்தியை குறித்த விஷயங்கள் தான் அப்படியே சுற்றி சுற்றி வரும். கனவாக கூட வரும். ராத்திரியில் உங்கள் மனசில் அந்த நினைவுகள் தான் அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கும். இதுதான் பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்னு பேர். உங்கள் மனதில் அதை குறித்த கருத்துக்களை தொடர்ந்து வலுக்கட்டாயமாக உள்ள திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதை பல வடிவத்தில் வரும். டெக்ஸ்டாக வரும், பிக்சராக வரும், சின்ன குறும்படமாக வரும். உங்களை அதில் கருத்தேற்றம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஒரு செய்தியை கேட்க கேட்க அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன், சொல்கிற உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிறத அவர்கள் நம்ப வைக்க இந்த காரியம் செய்யும். அதனால் என்ன நடக்குது? நீங்கள் எதை விரும்ப வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் தந்திரமாக உங்கள் மனசில் அது பதிய வைக்குது. இவர் நல்லவர், இவர் நீ பின்பற்று, கொஞ்சம் கொஞ்சமாக அவரை குறித்து செய்தி வச்சு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இல்லை, நீங்கள் அதை சொல்கிறது தான் நம்புவீங்க. அதை நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் அதை செகண்ட் ஒப்பீனியன் பார்க்க மாட்டீங்க, சரியாக இதுக்கு தான் தேட மாட்டீங்க. அப்போ என்ன செய்து அதை குறித்த செய்திகளை கொடுத்து 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 அவர் வெற்றி வீரர், அவர் ஜெய வீரர், அவர் வந்துட்டார்னா நாட்டையே மாற்றிடுவார், திருத்திடுவார் சொல்ல 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 அடிமேல் அடியெடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ நீங்கள் உங்கள் சுயத்தை இழந்து வேறொரு கட்டுப்பாட்டுக்குள்ள, அல்காரிதத்தோடைய பிடிக்குள்ள நீங்கள் போயிடுறீங்க. அது போன உடனே அது என்ன செய்யுதுன்னா, நீங்கள் எதை விரும்ப வேண்டும், எதை பற்றி நீங்கள் யோசிக்கணும், யாரை பின்தொடரணும் என்பதையெல்லாம் அது தீர்மானிக்கிறது. அதை குறித்த செய்திகளை தொடர்ந்து கருத்தேற்றம் செய்து உங்களுக்கு அது பொழுதுபோக்கு என்பதாக தெரிந்தால் கூட உண்மையில் அது ஒரு மனோதத்துவ போரை உங்களுக்குள் நடத்துது. திரையில் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களை அறியாமலே உங்கள் மனசில் நிறைய மாற்றங்களை அது கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சும்மா வந்து நம்ம பார்க்குறோம் தான் நினைக்கிறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடும். அதுதான் கவனமாக இருக்கணும். உங்கள் தனிப்பட்ட இதனால் என்ன ஆகும் நாளா வட்டத்தில்னா, உங்களுடைய தனிப்பட்ட சிந்திக்கும் திறன் குறைஞ்சி போயிடும். மற்றவங்க சொல்கிறது தான் நீங்கள் நம்புவீங்க, நீங்களாக எதையும் யோசித்து பார்க்க மாட்டீங்க. பாருங்கள், நான் சொன்னேன், அமெரிக்காவில் எல்லாரும் சொல்கிறத கேட்டு இவர்கள் அதை நம்புகிறார்கள். அதை பைபிளில் தேடலை, இப்படி நடக்குமான்னு அவர்களுக்கு தெரியாது, கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் தெரியாது, எல்லாரும் சொல்கிறத கேட்டு அது உண்மை என்று நம்பி விடுகிறோம். அதுதான் இங்கே சொல்லுது, உங்களுடைய தனிப்பட்ட சிந்திக்கும் திறன் குறைந்து விடும். எதையும் தீர ஆராயாமல் அதை உங்களை நம்ப வைத்து விடும். மற்றவங்களோட வாதாடுவீங்க, நான் தான் பார்த்தனே படித்தனே அப்படின்னு. இப்போ இதற்கு அதிக பலம் கொடுப்பதற்கு ஏஐ டெக்னாலஜி வந்து விட்டது. ஒரு காரியத்தை ஒரு ஃபிலிம் மாதிரி, ஒரு ரீல்ஸ் மாதிரி தத்ரூபமாக வடிவமைத்து கொண்டாந்தா, நான் பார்த்தேன்,
அந்த படத்தில் அப்படித்தான் நடந்தது என்று நீங்கள் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ பாருங்க, உங்கள் மனசை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, ஜெயிப்பதற்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. மூணாவது உங்களுக்குள்ள என்ன ஆபத்து நடக்கும் தெரியுமா? உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கவனிக்கும் ஆற்றல் குறைந்து விடுகிறது. உங்களை பக்கத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது, கவனிக்க மாட்டீங்க. பக்கத்து வீட்டில் என்ன தெரியாது, பக்கத்து தெருவில் என்ன நடக்குது தெரியாது. இதில் வந்தால் தான் உங்களுக்கு அதை நம்புவீங்க. அதனால் நீங்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் பார்க்கிறதும் கேட்கிறதும் மாத்திரமே உங்கள் நம்பிக்கையிலே அது பதிகிறது. நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போது ஸ்கூலில் கிளாஸில் எங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் போடுவதற்கு வாய்ப்பாடு சொல்லி கொடுப்பாங்க, இந்த டேபிள்ஸ். அதில் 16 வாய்ப்பாடுகள் வரைக்கும் எங்களுக்கு மனப்பாடம். எனக்கு இப்போவும் தெரியும். நாங்கள் அப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு கால்குலேட்டர் வந்துருச்சு. கால்குலேட்டர் வந்தால் இப்போ யாரும் மனதில் கணக்கு போடுறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இந்த கால்குலேட்டரை தட்டி பார்த்து அதில் வந்தால் தான் அதை நம்புகிறார்கள். அது சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அது மாதிரி உங்கள் சுய திறனை இழக்க வைத்து தான் சொல்வதை நீங்கள் நம்பும்படிக்கு உங்களை கொண்டு வந்து விடுகிறது. குறிப்பிட்ட விஷயங்களை தாண்டி வேறு எதையும் கவனிக்க விடாமல் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருது. இதையே திருப்பி திருப்பி சொல்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களை தான் கவனிப்பீங்க, மற்றதை கவனிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஆளை பற்றி செய்து வந்து அதைத்தான் கவனிப்பீங்க, வேறு யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களை ஒரு கை பொம்மையாக மாற்றி விடுகிறது. இதனால் நீங்கள் எதையும் நிதானித்து அறியக்கூடிய ஆற்றலை இழக்கிறீர்கள். அதுதான் சாத்தானுக்கு வேணும். அது தனி மனித உறவுகளை துண்டித்து விடுகிறது. செல்ஃபோன் வந்தோடனே பாருங்கள், கணவனும் மனைவியும் குடும்பமும் பிள்ளைகளும் உட்கார்ந்து பேசியே பல நாள் ஆகும். எல்லாம் அவர்களுடைய நேரம் முழுவதையும் வலைத்தளங்களில் செலவழிக்கிறதுனால அவர்களுக்கு தாத்தா பாட்டி உறவு யாரை பற்றியும் தெரியாது, அதில் விருப்பமும் இருக்காது. சொந்த குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசக்கூடிய காரியங்கள் குறைந்துவிடும். உண்மையான உலகத்தை விட டிஜிட்டல் உலகம் இவர்களுக்கு கவர்ச்சிகரமாக காட்சியளிக்கும். டிஜிட்டல் உலகம் தான் உண்மை, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அதிலேயே நேரம் செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. அதிக நேரத்தை தன் வாழ்க்கையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும். உண்மையான உலகத்தை விட வலைத்தள உலகம் நிஜம் என்று நம்மை நம்ப வைக்கும். இதில் உலாவுகிறவர்களும் சொல்லப்படுகிறவர்களும் நம்மை கவருகிறவர்களாக இருப்பார்கள். அதில் காமிக்கும் இவர் நல்லவர் வல்லவர் சொல்ல சொல்ல அவங்க உங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரை வெறுக்கணுமோ அவர்களை குறித்த செய்திகளை பரப்புவதன் மூலம் நீங்கள் அவர்களை நிபந்தனை இல்லாமல் வெறுத்து விடுவீர்கள். அவன் பொல்லாதவன் தான். என்னையா பொல்லாதவன்? உன்னை எந்த விதத்தில் பாதித்தான்? அதெல்லாம் தெரியாதுங்க, பொல்லாதவர். எப்படி சொல்கிறீங்க? அது அப்படி தான் என் மனசில் பதிஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியலையாம்மா. எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீர்கள் தெரியாது நமக்கு. ஒரு ஆளை வில்லனாக்கிற முடியும், ஒரு ஆளை கதாநாயகன் ஆக்கிற முடியும், ஒரு ஆளை கடவுளாக ஆக்கிற முடியும். வலைத்தளங்களின் பயங்கரம் இது அல்காரிதத்தின் மூலம் இப்போ சாதிச்சு அநேக மனிதர்களுடைய இருதயத்தை கட்டுப்பாட்டில் கொண்டாந்துருச்சுன்னா நீங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளலாம், அடிமைப்படுத்தி விடலாம். தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை அவனுடைய சரீரம்தான் இங்கே இருக்கும், அவனுடைய இருதயத்தை கவர சாத்தானுடைய தந்திரம் கவனமாக இருக்கிறது. பிள்ளைகளை கவனித்து பாருங்கள், எவ்வளோ நேரம் வலைத்தளத்தில் செலவழிக்கிறான், எவ்வளோ நேரம் எதை பார்க்கிறான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே இல்லையா, அது பார்த்துட்டு எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்புகிறதை மாற்றி வேற ஒன்றை நம்ப வச்சிருந்தத. நீங்கள் கடவுள் மேலே பக்தியாக இருப்பீங்க, அது ஆட்சியாளர்கள் வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை நம்ப வைத்து விடுகிறது. அவனுக்குள்ளே நடக்கிற மாற்றம் உங்களுக்கு வெளியே தெரியாது. சரீரத்தில் மாற்றம் வந்தால் தெரிஞ்சிடும், மனசில் மாற்றம் வந்தால் தெரியாதுல்ல. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றி விடுகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும், ஒரு காரியத்தை வேகமாக வாசித்து முடிச்சிடுறேன். உலக உளவியலாளர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் பொதுவாக இந்த பிரபல மனப்பான்மை இருக்குது பாருங்கள், செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம், அதை குறித்த சில காரியங்களை அவர்கள் நமக்கு இங்கே சொல்லுகிறார்கள். இவைகளை அளவிட்டு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல, ஒரு பொழுதுபோக்கு சமூகமாக அது உங்கள் வாழ்க்கையில் முதல்ல தன்னை அறிமுகப்படுத்தும்.
இது மிகவும் நேசான வடிவம். ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த நட்சத்திரங்களை பற்றியும் சமூக பிணைப்பு, பொழுதுபோக்கு, மன அழுத்த நிவாரணத்துக்காக அவைகளை விவாதித்து பின்தொடர்வாங்க. ஜஸ்ட் மென்டல் ரிலீஃபுக்காகங்க அப்படின்னு. முதல்ல இது எப்படி உங்கள் வாழ்க்கையில் நுழையும்னா, முதல்ல எடுத்தோடனே அப்படி பயங்கரமாக வராது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மாதிரி உள்ள நுழையும். வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நேரம் போகலை, அதனால் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், எனக்கு சம்மந்தமில்லாத தான் அந்த வலைத்தளத்தில் கமெண்ட் பாக்ஸில் வரவங்களோட நான் விவாதித்தேன், அதை பற்றி நான் ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முதல்ல அது நுழைகிறது. முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க இது ஒரு பொழுதுபோக்கு தானே, என்னுடைய மென்டல் ரிலீஃபுக்காக அதை பார்க்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அடுத்து 2வது ஸ்டெப் அது என்ன செய்யுதுன்னா, தீவிர தனிப்பட்ட ஒரு உறவை தன்னோடு ஏற்படுத்துகிறது. இது பிரபலத்தை குறித்த கட்டாய வெறித்தனமான எண்ணங்களால் வகைப்படுத்தப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை கேட்க கேட்க அவர்களை விரும்ப ஆரம்பித்து விடுகிறீர்கள். யாராவது உங்களை குறைச்சி பேசுனா கோபம் வந்துடுது. அவர்களோட நீங்கள் தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல விவாதிச்சிங்க, கருத்து பரிமாற்றம் பண்ணிங்க, அடுத்து கோபம் வந்துடுது உங்களுக்கு. சில கமெண்ட் பாக்ஸில் பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுவான். ஏன் அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? திட்டுவான். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நாளில் இந்த சமூக வலைத்தளத்தை தங்கள் ஆத்தும நண்பராக, சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்தும நண்பராக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதோட பேசுகிறது, அதிலேயே நேரம் செலவழிக்கிறது. மனைவிட்ட பேசுனா பிரச்சனை வருது, பக்கத்து வீட்டில் பேசுனா பிரச்சனை வருது, நண்பரிடத்தில் பேசுனா இதில் பேசுனா எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு அதை தங்களுடைய நண்பராக, சோல்மேட், ஆத்தும உதவியாளராக, துணையாளராக ஏற்றுக்கொள்வாங்க. 3வது எல்லை கோட்டு நோய். இது என்ன செய்யும்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றி கடுமையாக இவர்களை பாதித்து விடும். இதில் கட்டுப்படுத்த முடியாத உந்துதல்கள், தீவிர கற்பனைகள் மற்றும் அவைகளை தீவிரமாய் பின்தொடருதல் அல்லது அந்த பிரபலத்தை ஆதரிக்கவோ பாதுகாக்கவோ சட்டவிரோதமாக செய்வதை கூட தயாராக இருப்பதை போன்ற தீங்கு விளைக்கும் நடத்தைகள் உண்டாகும். என்ன செய்யும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு யாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவர்களை விரும்பவும், அவர்களை குறித்த பல கற்பனைகளை உங்களுக்குள்ளே உண்டாக்கவும், அவர்களை உயர்ந்த ஒரு வடிவத்தில் உங்களுக்கு காண்பிக்கவும், அவர்களை குறித்து அவர்களுக்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கும்படி உங்களை ஒரு தீவிர ரசிக மனப்பான்மைக்குள்ளே கொண்டு வந்துடும். இது பின்னணியில் இருக்கிற உளவியல் என்னென்னா, திருப்திகரமான நிஜ வாழ்க்கை உறவுகள் இல்லாமை, ஒருத்தருக்கு மற்றவங்களோட பேச பழக பிடிக்காதது, சமூகத்தில் தங்களை தனிப்படுத்தி கொள்ளுதல், இவைகள் எல்லாம் குறி வச்சு இவர்களுக்கு நடுவில் அந்த சமூக வலைத்தளம் உள்ளே புகுந்து விடும். அடுத்தவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அடிமைகள் மாதிரி மாறிடுவாங்க. அவங்களுக்காக நாங்கள் யாரை ஒரு பிரபலத்தை பார்க்குறாங்களோ அவர்களுக்கு அடிமை மாதிரி மாறிடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நடக்குமா எதுவும் தெரியாது. பொய்யை சொன்னால் கூட விசுவாசிப்பாங்க. இல்லைங்க உண்மை இப்படி இருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வாதாடுவாங்க, உங்களை அடிக்க கூட செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபத்து உள்ளே வந்துடும். இதனுடைய ஆபத்தான அறிகுறிகள், சாதாரண ரசிகத்தன்மை எப்பொழுதும் ஒரு நோய்க்குறியின் எல்லைக்குள் நுழைகிறதுன்னா அந்த ஆபத்தான அறிகுறியை கவனிங்க. அவர்களுடைய சமுதாய வாழ்க்கை சீர்குலைந்து போகும். பிரபலங்களின் செய்திகளை படிப்பதற்காக நிஜ வாழ்க்கை நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் இருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா தான் குடும்பத்தை இழக்க, மனைவியை இழக்க, கணவனை இழக்க, தகப்பன் தாய் இழக்க கூட அவங்க சம்மதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் வேணும். உள்ளே போய் கதவை போட்டு அப்படியே அதிலேயே வந்து உலாவி கொண்டிருப்பாங்க. இவைகள் எல்லாம் இவர்களுக்குள்ளே யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளும் வீணான கற்பனைகளும் தோன்றும். இதெல்லாம் அந்த ஹீரோயிக் வர்ஷிப்புக்கு வழி நடத்துகிற அடித்தளங்கள். இதில் அல்காரிதம் பெரும் பங்கு வகிக்கிறது. இது உங்களுடைய மனித மனங்களோடும் சிந்தைகளோடும் உங்களை அறியாத ஒரு யுத்தத்தை செய்து உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுது. நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களை தூக்கிட்டு போயிடுது. உங்களை கருத்தேற்றம் பண்ணுகிறது, புதிய கருத்துக்களே கொண்டு வருகிறது. சில ஊழியர்கள் கூட பாருங்கள், அப்படியே உட்காந்து அதிலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன் சில மேடைகளில் பின்னால் இருக்கிறவங்க அப்படியே இந்த சமூக வலைத்தளத்துக்குள் அங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும். இவன் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொழுது போகுது. அதை கூட விட முடியாது, கொஞ்ச நேரம் இல்லாமல் இருக்க முடியாது. இவர்கள் வழியாக இந்த அல்காரிதத்தை வைத்து ஒரு பெரிய தந்திரத்தை கொண்டு வந்து
அநேகரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தான் விரும்புகிறதை நம்பணும், தான் எதை ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை குறித்த செய்திகளை மனசில் போட்டு உங்களை அப்படியே ஒரு ரோபோ மாதிரி மாற்றி பயன்படுத்துவது சாத்தானுடைய தந்திரம். இவர்தான் ஆராதனைக்குரியவர் என்று காண்பிச்சா உங்களை அறியாமலே அவர்களை ஆராதிக்க புகுந்து விடுவீர்கள். மனங்களை பிடிக்கிற தந்திரம் இப்போ தீவிரமாக நடத்தப்படுது. நீங்களும் கவனமாக இருங்க, உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கங்க, ஊழியத்தில் கவனமாக இருங்க. சில ஊழியர்கள் கூட இந்த கடைசி நாட்களில் சமூக வலைத்தள செய்திகளை பார்த்துட்டு அவங்க தங்களை ஒரு ரசிகர் போல வெளியே காட்டுறது கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க கூட ஒரு டாட்டு போட்டுக்கொள்ளுகிறார்கள், தெருவில் இறங்கி ஆடுறாங்க. அவர்கள் அந்த குறிப்பிட்ட பிரபலங்களுடைய அந்த முகவரிகளை, இலச்சினைகளை, சீலு, முத்திரைகளை பயன்படுத்தி கொள்கிறாங்க. அதில் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இயேசுக்காக வந்தவர்கள், இயேசுவை சொல்ல அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவை பகிர்வதுதான் உங்கள் வேலை. அவர் தான் உங்களுக்கு எல்லாமே செய்தார். அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒருவருக்கு வேலை செய்ய மனதளவிலே இப்பொழுதே உங்களை அடிமையாக மாற்ற நீங்கள் தயார்படுத்தப்பட்டு விடுகிறீர்கள். இந்த ஆபத்து கடைசி காலத்தில் வருகிற அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி வழிநடத்திவிடும். விழிப்புள்ளவர்களாக இருங்க, எல்லாவற்றையும் நிதானித்து நன்மையானதை பின்பற்றுங்க. வேதத்தை எந்த காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. கர்த்தரோடு இருக்கக்கூடிய நேரத்தை விட்டு விடாதீர்கள். பொழுதுபோக்குன்னு அதிலே போய் உள்ளே இறங்கிறாதீங்க. ஏன்னா வருகிற காலம் பயங்கரம், ஆபத்தானது. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். கிருபையில் இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் வாசித்த அந்த காரியங்கள் எத்தனை பயங்கரங்கள். ஆண்டவரே, எங்கள் மனதை பிடித்து கர்த்தர் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவர்களை துதி பாடவும் ஆராதிக்கவும் எங்கள் வாலிப தலைமுறையை, எங்கள் ஊழியர்களை கூட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட விசுவாசத்திலிருந்து வழிவிலக பண்ணுகிற தந்திரங்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மூலம், ஆண்டவரே, விஞ்ஞானங்கள் மூலம், பல என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு மூலம், அல்காரிதம் மூலம் எங்களை கட்டுப்படுத்த சாத்தான் எடுக்கிற முயற்சிகளை நாங்கள் விளங்கி கொள்ள உதவி செய்யும். நாங்கள் இந்த மாய வலையிலிருந்து வெளியே வர உதவி செய்தரலும். குறிப்பாக எங்கள் வாலிப தலைமுறை அதிலிருந்து வெளியே வர உதவி செய்தரலும். அவர்கள் ஆண்டவரே எந்த விதத்திலும் வழி விலகி சாத்தானுடைய வேலைக்காரலாக மாறிடக்கூடாது, அந்தி கிறிஸ்துவுடைய பணியாளர்களாக மாறிடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தரலும், எங்கள் இருதயங்களை பாதுகாத்தரலும், எங்கள் இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் காவல் வைத்தரலும். கர்த்தரை தேடவும், கர்த்தருடைய காரியத்திலே நாங்கள் ஈடுபடவும், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் எங்களை விழிப்புள்ளவர்களாக மாற்றும். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலம் உங்களோடு அவர் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு செய்தி. இது நீங்கள் மறுபடியும் போட்டு கேளுங்க. சுற்றி வருகிற ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி உங்கள் கால்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். thank you